தோழர்களே, தமிழ்நாடு ம். கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு நம்மோடு 105ஆம் நாள் நிகழ்வில் புதுமைப்பித்தன், தோமுசி ரகுநாதன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு பயணிக்கிற இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருப்பவர் தோழர் என்று சொல்வதா? சகோதரி, அருமை சகோதரி என்று சொல்வதா? அன்பின் வயப்பட்ட அன்பின் முதன்மையர் என்பதா? அள்ளிக் கொடுப்பதில் வள்ளல் என்று சொல்வதா? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். காரணம் எல்லாவற்றிற்கும் சாலப் பொருத்தமானவர் என் அருமை சகோதரி, போற்றுதலுக்குரிய ஆசிரியர். ஆசிரியப் பணியை நிறைவு செய்திருந்தாலும் கூட, எப்பொழுதும் மக்கள் மனதில், மாணவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிற ஆசிரியர் அருமை அம்மா ரேவதி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாது தனது பங்களிப்பையும் செய்திருக்கிறார்கள். கதை சொல்லியாக, நாளும் ஓர் அதிகாரத்தில் உரை பொழிவாளராக, இப்படி பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆளுமை சகோதரி ரேவதி அம்மா அவர்கள் நெடு சமீபத்தில் ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் அவர்கள் இணையத்தில் சூழல் காரணமாக இணையாமல் இருந்திருந்தாலும் கூட, தொடர்ந்து தன்னுடைய பின்னூட்டத்தால் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய ஆளுமை அருமை ஆசிரியர் ரேவதி அம்மா அவர்கள் ஆவார்கள். அவர்கள் இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையான நாசக்கார கும்பல் என்கிற கதையை சொல்லுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை, பின்னூட்டம் சொல்லுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் நடக்கின்ற இடர்பாடுகளை, குறிப்பாக மாணவர்களுக்கு நடக்கின்ற இடர்பாடுகள், பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எல்லாம் தன்னுடைய பின்னூட்ட கோர்வையில் சேர்த்து இணைத்து பயணிக்கக்கூடிய ஆளுமை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பெருமைமிகு தோழர் ஐயா வணக்கத்திற்குரிய தோழமை நவநீத கிருஷ்ணன் அவர்களுடைய இணையர் ஆவார்கள். இந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களுடைய இணையர் ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா அவர்கள், ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு நாசக்கார கும்பல் கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடுநாட்களுக்கு பிறகு எனக்கு இன்று இணைய வழியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு அருமையாக கிடைத்துள்ளது. சில சூழல் காரணமாக என்னால் இயலவில்லை. எல்லா தலைப்புகளையும் நம்மளுடைய பங்களிப்பு இருந்தது. இதுல நம்மளதோடு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. கதைகள் வேறு நெருங்கி முடிந்து கொண்டே இருக்கின்றனவே, நமக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குது, நம்ம பங்கு தரப்போறோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டே இருந்தேன். பிரபஞ்சம் என்னை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டாந்து விட்டுருக்குது. நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கதை நாசகார கும்பல், ஏற்கனவே இது ஒரு பெரிய கதையா இருக்குன்னு எல்லாரும் விட்டு வச்சுட்டாங்க போல இருக்கு. 21 பக்கம் உள்ள ஒரு கதையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு சமூக கதை. இதுல இதிகாசமோ புராணமோ இல்ல கடவுள் வழிபாடோ எதுவுமே இதுல கிடையாது. அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து போகக்கூடிய சில மனிதர்களை போன்ற மனிதர்களை பற்றிய கதை தான் இது. மணிக்கொடி இதழ 1/11/1937 இந்த கதையானது வெளிவந்திருக்குது. இப்ப இந்த 105வது நாள் நிகழ்வுல நாசகார கும்பல் கதையில வரக்கூடிய கதை மாந்தர்களை பத்தி முதல்ல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல டாக்டர் விஸ்வநாத பிள்ளை. இவர் சென்னையில எல்எம்பி படிச்சிருக்காரு அப்படின்னு, வெறும் எல்எம்பி அப்படின்னு போட்டிருக்காரு. எதுக்காக அந்த வார்த்தையை போட்டிருக்காருன்னு தெரியல. எம்பிபிஎஸ் விட அந்த எல்எம்பி சாதாரண இந்த நம்ம பாலிடெக்னிக் மாதிரி படிப்பா என்ன ஏதுன்னு தெரியல, அது சார் சொல்லுவாங்க. அடுத்து இந்த விஸ்வநாத பிள்ளை பொதுவாக நல்ல மனுஷர்,
4 பேர்கிட்ட சுமூகமாக பழகக்கூடியவர். அவரு நம்ம சர்க்கார் உத்தியோகத்துல இருந்தோமே அப்படிங்கிற அந்த மிடுக்கு கிடுக்கு எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல மெட்டீரியா மெடிக்கால எவ்வளவு அவருக்கு அபார நம்பிக்கை இருக்குதோ, அந்த அளவு சைவ சித்தாந்த நூல்கள்லயும் அவருக்கு இருக்கு. சிவஞான போத சிற்றுரையும் படிப்பாரு, ஸ்டெதஸ்கோப்பையும் பயன்படுத்தியிருக்குவாரு. அடுத்தால அவர் திருநீறு போன்ற புறச்சின்னங்களையும் அதோடைய உபயோகத்தை நன்கு அறிந்த ஒரு மருத்துவர். அனைவராலும் நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு மருத்துவர். அவர் ஒரு கதை மாந்தர். 2வது விசாலாட்சி அம்மா. அவங்க யாரு அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்த டாக்டர் விஸ்வநாத பிள்ளையுடைய மனைவி. அவங்க வந்து நீண்ட நெடுநாட்களாக இரைப்பை கோளாறு உடைய ஒரு நோயாளி. மத்தியான நேரம் மாத்திரம் கேப்ப கஞ்சி குடிச்சு அவங்களுடைய வாழ்வுல பெரும்பாலான நாட்களை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவருடைய வைத்தியமே அந்த அம்மாவுக்கு எடுபடலை. அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த வாய்ப்பு உள்ள ஒரு அம்மாவா இருக்காங்க. அவங்க வந்து பின்கோசம் வச்சு சேலை கட்டி கழுத்து நிறைய காதணி நிறைய நகைகள் அணிந்து வீட்டுல நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு அம்மா. அடுத்தால 3வது நம்ம பார்க்கக்கூடிய பையன் கிருஷ்ணசாமி. இவர் யாரு அப்படின்னா, இந்த டாக்டர் விஸ்வநாத பிள்ளையுடைய மகன். அவருடைய டாக்டருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இவரும் மருத்துவம் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர். இவரும் கதையில ஒரு அங்கம். 4வது பார்க்கக்கூடியவர் மருதப்பன் என்ற ஒரு குடிமகன். இவருக்கும் டாக்டர் விஸ்வநாத பிள்ளைக்கும் இடையில தான் அந்த கதையுடைய ஓட்டமே ரொம்ப ஓடுது. இந்த மருதப்பன் வந்து எப்படின்னா, சின்னதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கை முரடா ஆகி ரொம்ப பாடுபட்டவர். அவருடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தது. அதே நேரத்துல அவருக்கு தேவையான அளவு கையில காசு கிடைக்கல. அந்த அளவு அவர் கடினப்பட்டு உழைத்து முன்னேறி வராரு கொஞ்சம் கொஞ்சமா. வேலை நிமித்தம் கொழும்புக்கு போயிடுறாங்க. இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, பெரிய பெரிய பணக்காரவங்க வேற பிள்ளைமாரெல்லாம் வேலைக்கு போனா மண்டி கடை இந்த மாதிரி இடத்துகளுக்கு போவாங்க. இவங்க போறது தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலி வேலை செய்யறதுக்கு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவரு வந்து வாகட சாஸ்திரம், போகர் 200, கோரக்கர் மூலிகை சிந்தாமணி போன்ற நூல்களை எல்லாம் படிச்சு குடிமகன்ல இருந்து மருத்துவர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குற மாதிரி ஒரு பெரிய மனுஷன் ஆயிடுறாரு. அடுத்து வைரவன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருதுன்னா அதை சும்மா பேரை மாத்திரம் தான் இருந்திருக்காங்க. அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு இந்த கடை வெத்தலைவாக்கு கடை வச்சிருக்காரு அப்படின்னு. அடுத்து இந்த சுப்பு பிள்ளை. இவர் என்னன்னா பலசரக்கு கடை வச்சிருக்கிறவரு. இவரெல்லாம் இதுல முக்கியமான ஒரு பாத்திரம். அங்கிட்டு இங்கிட்டு முடிச்சு போட்டு விடுறதெல்லாம் பெரும்பாலான ஒரு மனுஷன் இந்த சுப்பு பிள்ளை. அந்த ஊருக்கே ஆசிரியர் போன்றவர். நிறைய அந்த இருக்கிற மக்கள்லாம் இவர்கிட்ட தான் படிச்சிருக்காங்க. இவர் என்ன சொன்னாலும் அந்த ஊர் கேட்கும் அந்த மாதிரி. அடுத்து பலவேசத்தேவன் அப்படிங்கிற ஒரு ஆள். அவர் யாருன்னா, அந்த ஊர்ல தலையாரியா இருக்கக்கூடிய தலையாரி தேவருடைய மகன். அதே நேரத்துல இளங்காலை வேலை செய்யறதுல ரொம்ப கெட்டிக்காரன். அதை சூதுவாது தெரியாம வேலை செஞ்சுட்டே இருப்பான். அவன் வேலை செய்யறத பார்த்துட்டே இருக்கலாம் போல அந்த மாதிரி ஒரு அமைப்பை உடையவன். அடுத்து வேளாண்டி அப்படிங்கிறவர் யாருன்னா, மறவர் குலத்திலேயே ஒரு பிரிவான கொண்டையங்கோட்டையன் பிரிவை சேர்ந்தவர். இவருடைய வயது பார்த்தாங்க அப்படின்னா அவர் நரைச்ச தலை உடையவராக இருக்காரு. ஆனா வேலை செய்யறதுல கெட்டிக்காரரா இளம் வயதுக்காரர் போல தோற்றம் அளிக்கக்கூடியவர். இவருடைய இடுப்புல எந்நேரமும் ஒரு அருவா ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அந்த அருவா வச்சிருக்காரு? விறகு வெட்டுறதுக்கு மாத்திரமா இல்ல வேற எதுக்கும் பயன்படுத்துவாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, வாரத்துக்கு நிலங்களை பிடிச்சு அதுல உழுது விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு அவதாரமான தமிழ்நாட்டு விவசாயிகளில் ஒருவன் அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகம் செய்யறாரு. அதே நேரத்துல இந்த வேளாண்டி வந்து நாணயஸ்தன், பொய் சொல்வது மறவர் குலத்துக்கே அடுக்காது அப்படிங்கிற அந்த பழக்கத்திலையும் அப்படியே அதை பின்பற்றுறாரு அப்படின்னு. அடுத்து மரைக்காயர் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பேர் வழி. அவரும் இடையில வராரு. அவருடைய மகன் மகமது அப்படிங்கிற பையனை கொழும்புக்கு அனுப்புறதுக்காக டவுன் ஸ்டேஷனுக்கு வர்றது போற அந்த மாதிரி இந்த ஊருக்கும் பஸ்ல வராப்புல. அடுத்து சிதம்பரம் பிள்ளை. இவர் தான் அந்த ஊருக்கே பெரிய நாட்டாம பண்ணையார். அதே நேரத்துல அடாவடித்தனத்திலையும் கூடுனவர். தொப்புளான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த சிதம்பரம் பிள்ளைக்கு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு பாத்திரம். அடுத்து மாடசாமி. இந்த மாடசாமியும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிமகன். இறப்பு காரியங்கள்லாம் சங்கு ஊதக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவன்.
இவங்கள வச்சு தான் இந்த கதையானது கதையில நாசகார கும்பல் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, ஒத்தாளா செய்ற நாசகார வேலைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கும்பலா மாறிருது. இந்த இதோடைய கதை அம்சம் இனிமே நம்ம பார்க்கலாம். இதுல வரக்கூடிய விஸ்வநாத பிள்ளையும், அவருடைய பேர இடையில திரசர் பிள்ளைன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதே மாரி டாக்டர் கிருஷ்ணசாமியும், அந்த மகாராசா அப்படிங்கிற கேரக்டர் ஊடால வருது. அவங்களும் 2 பேரும் ஒரே ஒரே ஆள்க தான். இப்ப இந்த விஸ்வநாத பிள்ளை அவர ஆரம்பிப்போம். அவர் வந்து இந்த சென்னையில வந்து அந்த ப ப படிப்பு எல்எம்பி முடிச்சுட்டு ஆந்திரா கவர்மெண்ட்ல போய் வேலை பார்க்குறாராம். அங்க வேலை பார்க்கும்போதே அவர் எப்படி கிண்டலா சொல்றாரு அப்படின்னா, "எமன் பட்டியல் தயாரித்து விட்டு" அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஆந்திரா கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இங்க திருநெல்வேலிக்கு அந்த பாளையங்கோட்டை பக்கத்தால இருக்கக்கூடிய ஒரு அழகிய நம்பியபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வராரு. அந்த சமயத்துல தான் இந்த மருதப்பனும் இலங்கையில இருந்து அவனும் கொஞ்சம் பொருள் எல்லாம் தேடி எடுத்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிருவோம்னு அவன் மருதப்பனும் வராப்புல. இந்த விஸ்வநாத பிள்ளைக்கு ஏன் டாக்டர் தொழில் மேல ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா, ஸ்டைஃபண்ட் தராங்க அந்த படிப்புல தான் அப்படிங்கிற ஒரு ஆசை. 2வது நல்லா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த தொழிலுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, பிள்ளையவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்லாம் இல்ல. அவருக்கு ஒரே மகன் தான் கிருஷ்ணசாமிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அம்மாவும் படுத்த படுக்கையாவே இருக்கக்கூடியது. இந்த மருதப்பாருடைய வாழ்க்கை வந்து கரடு முரடானது, மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் குடிமகனாக இருந்ததுனால, எவ்வளவு பணம் சம்பாரிச்சுட்டு வந்தாலும், அவருக்கு அந்த ஊர்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்லையோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருடைய மனசுல எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தால இந்த மருதப்பன் வந்து நூறலை தோட்டத்து துரைமார்களுக்கு சவரம் செய்யக்கூடிய தொழில் செய்து கொஞ்சம் கை நிறைய காசு சம்பாதிச்ச பிறகு கொழும்புலயே ஒரு முக்கியமான இடத்துல சவரம் செய்கிற கடையை வச்சிடறாரு. கடையை வச்சு அதில் நம்ம இந்திய மக்கள் எல்லாம் அவருக்கு உதவி செய்கிறதுனால அது கொஞ்சம் லாபம் அடைஞ்சு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு இடையில ஒரு தடவை 2 தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறாரு. அப்படி வந்துட்டு போகும்போது அவருக்கு கல்யாணம் நடக்குது. அடுத்து இந்த சலூன் முயற்சியில ஒரு நல்ல பலன் கிடைச்ச பிறகு அவருடைய 50வது வயதுல அவர் திருநெல்வேலிக்கு அதே அழகிய நம்பியபுரத்துக்கு வராரு. கிட்டத்தட்ட அந்த விஸ்வநாத பிள்ளையும் அந்த மருதப்பன் 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல வர்ற மாதிரி வராங்க. அப்படி வரும்போது அவர் கையில ஒரு 5000 ரூபாய் ரொக்கம் கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு 3 கோட்டை விளையக்கூடிய ஒரு நன்சை நிலம் ஒன்று இருக்குது. கொழும்புல இருக்கக்கூடிய கடையில அவருடைய வாரிசாக அவருடைய மகனையும் அங்க நியமிச்சுட்டு வந்துடுறாரு. அப்ப அந்த அழகிய நம்பியபுரத்துக்கு பஸ் வருது. அந்த பஸ் வர்ற அந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த மாரி இருக்குது அப்படின்னாங்கன்னா, ஒரு அழகிய புளிய மரங்கள் நிறைந்த ஒரு சோலை. அந்த இடத்துல தான் வைரவன் பிள்ளை வெத்தலபாக்கு கடை வச்சிருக்கிறாப்புல. அந்த இடத்துல தான் அவருடைய நம்ம டாக்டர் விஸ்வநாத பிள்ளை ஒரு மு தோட்டம் நஞ்சை தோட்டத்தை வாங்கி அதில நல்லா மூங்கில் வேலியெல்லாம் போட்டு சிறந்த முறையில அத பார்த்துட்டு வர்றாரு. அவர் பெரும்பாலான நேரம் அந்த தோட்டத்திலேயே தான் செலவழிப்பாரு. அவருக்கு அங்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சுப்பு பிள்ளைங்கிறவரும் அங்க கடை வச்சிருக்காரு. அதே நேரத்துல இந்த நந்தவனத்துக்கு எதிர்த்தாப்புல மருதப்ப மருத்துவர் ஒரு 2 அடுக்கு கார வீடு ஒண்ணு கட்டியிருக்காரு. அது அவங்களுக்கு எல்லாமே இவனும் நமக்கு ஈக்குவலா வர்றதா அப்படிங்கிற ஒரு நெருடல் மனசுல இருக்கத்தான் செய்யுது. அடுத்து அந்த இடத்துல ஒரு சுமை தாங்கி கல்லும் இருக்குது. அந்த சுமை தாங்கி கல்லுல மேல இருக்கக்கூடிய கல்லு கீழ விழுந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலும் அதுக்கு பேர் சுமை தாங்கி கல்லுன்ற மாரி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சுப்பு பிள்ளை அவருடைய வேலை என்ன அப்படின்னா, பெரும்பாலான நேரங்கள்ல அவர் வந்து அந்த கதைகள், பாட்டுகள் இதெல்லாம் நல்லா ரசனையா பாடி சொல்லுவாரு. சுடலை மாடன் வில்லுப்பாட்டு கதையெல்லாம் சத்தமா பாடுவாரு. அத ரசிக்கிறதுக்காக சில மறவர் மனிதர்கள் அங்க கடை பட்டறை பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த பாட்டு பாடி கேட்டுட்டே இருக்கும்போது, இந்த பலவேசம், வேலாண்டி இவங்கெல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் கேட்பாங்க. அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீக்கி விடுவாரு அவரு நம்ம சுப்பு பிள்ளை. சுப்பு பிள்ளை என்ன சொன்னாலும் அந்த ஊர் ஜனங்கள் அப்படியே அத கேட்பாங்க. ஏன்னா, அந்த அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி. இப்ப இந்த இப்பதான் சுப்பு பிள்ளை அவருடைய வேலைய ஆரம்பிக்கிறாரு. கள்ளப்பிரான் பிள்ளைன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் இப்ப இங்க இல்ல அப்படிங்கிறத அவர பத்தி முதல் புரணியாக இந்த மருதப்பன்கிட்ட கேட்கிறாரு. மருதப்பன்கிட்ட வந்து அந்த மாரி புரணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருடைய வேலை ஆரம்பம் ஆகிவிட்டது. அப்ப அந்த நேரத்துல மத்தியானம் 1 மணி இருக்கும். அந்த ஊருக்கு வர்ற பஸ் வருது. அந்த பஸ்ல வந்து கண்டக்டர் என்ன செய்றாரு, மேல இருக்கக்கூடிய
இந்த சுப்பு பிள்ளை கடைக்கு தேவையான பொருட்கள் மேலே இருக்கிறதெல்லாம் இந்த இறக்கி உதவி செஞ்ச பிறகு டிரைவரும் அவருடைய சில சிரம பரிகாரங்கள் எல்லாம் முடித்த பிறகு பஸ்ஸை எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த நேரம் இந்த பேப்பரை கையில் வச்சுட்டு இந்த கண்டக்டர் ஓடி கொண்டு போய் இந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வருவார். ஒரு பையன் அதுலேருந்து இறங்கி வரான். அவன் யாருன்னா அவர் தான் இந்த டாக்டருடைய மகன். அவன் பார்த்தானா இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் அதுக்கு அது பழசு தான். சென்னைக்கு வரும்போது அது புதுசு அப்படின்ற மாதிரி அந்த மோஸ்தரில் இருக்கக்கூடிய ஒரு பேர் வழி அந்த கிருஷ்ணசாமி என்று சொல்லக்கூடிய அந்த மாணவன் அவன் வர்றதை பார்த்துட்டு பல வேஷம் கேட்பான். இப்போ தான் வரீங்களா மகாராசா அப்படின்ட்டு. வேளாண்டியும் அதே மாதிரி கேட்கான். அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆசை என்னன்னா, ஊர்ல பெரிய மனுஷன் போல வேலை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம எல்லாரும் ஓடி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இயற்கையில உடையவங்க. அப்ப இந்த சுப்பு பிள்ளையும் இந்த மருதப்பனும் நம்ம குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த பல வேஷத்துட்டு கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு பிள்ளை கிளம்புவாரு. வேளாண்டி இந்த கிருஷ்ண இறங்குனது அவனுடைய மூட்டை முடிச்சுகளை எல்லாம் அதோடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறாப்புல. அந்த விஸ்வநாத பிள்ளைக்கு 2 வீடு இருக்கு. ஊருக்குள்ளேயே ஒரு வீடு இருக்கு, ஒரு மேட்டுத்தெருவில் ஒரு வீடு இருக்கு. 2வது இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தால அந்த நந்தவனம் ஒரு ஒன்று இருக்கு. அவர் பெரும்பாலான நேரங்களும் அந்த நந்தவனத்திலேயே தான் கழிப்பார். அந்த நந்தவனத்தில் புளிய மரங்கள் நிறையா இருக்குது, எலுமிச்சம் மரம் இருக்குது, அதே நேரத்தில் அரளி இந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாம் இருக்குது. அவருக்கு அந்த இடம் குழுகுலுன்னு இருக்கிறதுனால முக்கால்வாசி நேரத்தில் அவர் அங்கேயே கழிக்கிறாரு. இப்போ இந்த பையன் டாக்டர் பையன் வீட்டுக்கு போயிட்டான். போன பிறகு இவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்கு போவோம் சொல்லி சுப்புவும் இந்த மருதப்பனும் டாக்டருடைய நிலத்துல இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கு போகிறாங்க. அந்த ஏத்த கிணத்துல தண்ணி இறைச்சிட்டே பேசிட்டே இருக்கும்போதேமு பையன் அந்த மருதன் தான் ஆரம்பிக்கான். இப்படி என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு. அந்த மூக்கம்பைய நிலம் ஒரு 3 வீசம் 3 குறுக்கம் ஒரு வீசம் நிலம் வந்து பனையாறு நிலத்து பக்கத்தால் இருக்கிறது. அதை நான் வாங்கலாம்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த சுப்பு பிள்ளை சொல்வார், பெரிய இடத்து விவகாரம் உனக்கு எதுக்கு, ஏன்டா மூக்கம்பையில பனையாறுகிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான், பனையாறு அவன் கண்ணு மொழியை தோன்றதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், உனக்கு என்னதுக்கு அந்த விவகாரம், நீ என்னதுக்கு அங்கே போய் இறங்கணும், நீ அந்த காட்டை ஏன் வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு. அப்போ அந்த மருதப்பன் சொல்வாப்புல, எனக்கு இருக்கக்கூடிய அந்த 3 கோட்டை நிலத்துக்கு பக்கத்தால் அது இருக்குது, சேர்ந்து வாங்கி போட்டால் ஒரே வளசல் ஆயிருங்கிறத பார்த்தேன். என்ன இங்கே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் இந்த வெள்ளாள மக்கள் மட்டும்தான் வாங்கணுமா, வேற யாரும் வாங்கிடக்கூடாதா, பண்ணையார்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது பணமா, நாங்கள்லாம் வாங்கினா என்ன, ஏன் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணையாரை நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்லாம் பேசுகிறாப்புல. அப்போ அந்த நேரம் பஸ்ஸில் இந்த பையன் இறங்குவான், டாக்டர் இறங்குவான், ஒருத்தர் மரைக்காயர் ஓடி போய் ஏறுவார், நம்ம முன்னக்கூடி போய் சீட்டை பிடிச்சிடணுங்கிற ஆசையில். அப்போ இந்த வைத்தியரை பார்த்துட்டு அந்த மரைக்காயர் கேட்பார், என்ன வைத்தியர் வாழ் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மருதப்பனுக்கு ஒரு சந்தோஷம் வருது, நம்மளை வைத்தியர் வாழ்னு இந்த மரைக்காயர் நல்லா சந்தோஷமா பெரிய மனுஷன் போல வச்சு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மரைக்காயர் சொல்வார், ஒரு லேகியம் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, எப்பயா செஞ்சு தருவீங்க அப்படின்னு. நான் சரி சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க அதோட முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த டாக்டர் விஸ்வநாத பிள்ளையுடைய தோட்டத்தில் நல்ல வெயில் நேரத்தில் இவங்க 2 பேரும் குளிக்க போகிறாங்க. போகும்போது அப்போ சுப்பு பிள்ளை தான் கேட்பாரு, என்ன மகாராசன் வந்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு. ஆமாம் லீவு அவனுக்கு, அதனால அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மகாராசனுடைய அப்பா விஸ்வநாதன் பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்காக போய் உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த தண்ணியை இறைச்சி ஊற்றுறாரு, சுப்பு பிள்ளை ஊற்றுறாரு. அவங்க 2 பேருக்கும் தான் இந்த பிரச்சனை நடக்குது. மூக்கம்பைய நிலத்தை நீ ஏன் வாங்குற, நீ அது பெரிய இடத்து சமாச்சாரம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படி சொல்லி சுப்பு பிள்ளை தூண்டியும் விட்டுட்டு இதை இந்தமாவும் பண்ணிடுறாரு. அப்போ அன்னைக்கே சாயங்கால நேரம் அவங்க 2 பேரும் அந்த சுப்பு பிள்ளை கடையை அடைக்க போகிற நேரம் பார்த்து ஒரு மாட்டு வண்டியில் இறங்கி பண்ணையார் வாரார். அப்போ சாயங்கால நேரம் ஆகிறதுனால சுப்பு பிள்ளை கேட்பாரு, அண்ணாச்சி என்ன இந்த நேரம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சுஷ்டிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தக்காரவங்களுடைய இறப்பு சமாச்சாரம் 16ஆம் நாள் காரியம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த பண்ணையார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய குளத்துல குளிக்கிறதுக்காக பண்ணையார் இறங்கி போகிறாரு. அப்போ அந்த சுப்பு பிள்ளையும் அந்த துவைக்கிற கல் மேலேயே உட்காந்துக்கிட்டு இப்போ மெல்ல ஆரம்பிச்சு விட்ருன்னு சொல்லி
அந்த பண்ணையார் குளிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லார், உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா அண்ணாச்சி அப்படின்ட்டு. இவன் என்னத்துக்கு இப்படி ஒரு கட்டியம் போடுறான், நம்மக்கிட்ட ரூபாய் எதுவும் எதிர்பார்க்குறானோ என்னமோ அப்படின்னு சொல்லி பண்ணையாருக்கு மனசுக்குள்ள அவருக்கு ஒரு சிறிய சந்தேகம் வந்துடும். என்ன செய்தி, விஷயத்த சொல்லு அப்படிங்கவும், இந்த மாதிரி அந்த மூக்கம்பைய நிலத்தை மருதப்பையன் வாங்க போகிறானாம்ல. அவன் கேட்டான், அப்படி என்ன இப்போ பெரிய பண்ணையார் நிலத்துக்கு பக்கத்தால் இருக்கிறத நீ எப்படி வாங்குவ அப்படின்னு கேட்டேன். பண்ணையார் என்ன பெரிய பண்ணையார், அவர்கிட்ட தான் பணம் இருக்கா, வேளாள வயல்க மட்டும்தான் இந்த நிலத்தை வாங்கணுமா, மற்ற ஆளுக்கு வாங்கக்கூடாதா, நான் யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீராப்பு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மெல்ல பற்ற வச்சிடறாரு இந்த சுப்புக்குள்ள. அப்போ பண்ணையார் சொல்லுவார், அப்படியா சொன்னா அந்த சவத்தை விட்டு தள்ளு, அவன் பேச்சு என்னத்துக்கு அப்படின்னு. இந்த மூக்கம்பைய நிலத்தை விற்கிறதுக்கு அவனே போய் கேட்டானாம்ல அப்படின்னு சொல்லி சுப்பு பிள்ளை சொல்லும்போது அப்போ பண்ணையார் சத்தம் போடுவார், மூக்கம்பையா அவன்கிட்ட கேட்டானா, அவன் என் காலில் வந்து விழுந்தான், நான் அந்த பயலுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு போடான்னு விரட்டி விட்டுட்டேன், அவன் போய் மருதப்பெண்கிட்ட போய் நின்னானாக்கும், இதை என்ன ஒரு கை பார்த்துக்குருவான், அவன் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து, இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சா வீட்டு பக்கம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சுப்பு பிள்ளையும் நைட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து டாக்டர் விஸ்வநாதன் உடைய அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அப்போ பேசுகிறாங்க, இந்த மாதிரி மூக்கம்பைய நிலம் இந்த இடத்துல இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றி எழுதிக்கங்க, கொஞ்ச நாள் கழித்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணையார் ஒரு கதையை அவர்கிட்ட போடுறாரு விஸ்வநாதன் பிள்ளைகிட்ட. இதை சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னா சுப்பு பிள்ளை தான். இப்போ பண்ணையார் சொல்லுவார், அவன் எவ்வளவு காசு கேட்கானோ கேட்குற காசை கொடுத்துட்டு நேரடியாக என் பேர்லையே மாற்றிக்கிற வேண்டியதானே, நீ எதுக்கு விஸ்வநாதன் பிள்ளை பேரில் எழுதணும்னு சொல்கிற அப்படின்னு. அதுலலாம் உங்களுக்கு விவரம் புரியாத என்னாச்சு, முதல்ல விஸ்வநாதர் பேருக்கு மாற்றுங்க, அதுக்கு பிறகு உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறலாம் அப்படி சொல்லவும் சரி அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி இன்னைக்கு ராவோட ராவா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மூக்கம்பையில கூட்டுவாடா அப்படின்னு சொல்லி அந்த தொப்பலானை விரட்டி விடுறாங்க. சரி, அந்த வந்த பிறகு அந்த நிலமானது விஸ்வநாதன் பிள்ளை பேருக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற செய்தி அந்த வேளாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த மறவன் மூலமாக மருதப்பனுக்கு தெரியுது. மருதப்பன்கிட்ட அந்த வேளாண்டி சொல்ற, மருதப்பா இந்த மாதிரி காடை அவர் கைப்பற்றிட்டாராம்ல, உனக்கு தெரியுமா என்ன ஏது அப்படிங்கவும் மருதப்பனுக்கு கொஞ்சம் காட்டமாவே இருக்கு. இந்த மாதிரி நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், இந்த நிலத்தை இப்போ அவங்க பண்ணைக்கு அந்த 3 குருணி நிலம் வந்து தான் நிறைய போகுதாக்கும், நான் என் நிலத்தோட சேர்ந்து இருக்குதே வாங்கிக்கலான்னு நினைச்சேன், இந்த ஊர்ல அவங்க மட்டும்தான் வாங்கணுமா, நாங்கள்லாம் வாங்கிடக்கூடாதா, பெரிய மனுஷங்களா நாங்கள் ஆயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்படும் போது அவனுக்கு நம்ம இந்த மாதிரி தாழ்ந்த குளத்துல பிறந்துட்டோம், கிராமத்துல வேற பிறந்துட்டோம், 2வது எல்லாரும் மதிக்கிற மாதிரி வேலையை செய்யலையே, நம்ம கையில காசு பணம் இருந்தா கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த மருதப்பனுடைய மனசுல ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்படி இருக்கும்போது இங்க இந்த விஸ்வநாத பிள்ளையோடைய மகன் விஸ்வநாத பிள்ளைய சத்தம் போடுவான், ஏப்பா நீங்க வைத்தியத்தெல்லாம் முடிச்சுட்டு பென்ஷன் வாங்கிட்டு வந்தாப்புல உங்க வைத்தியமும் பென்ஷன் வாங்கிடுச்சா, அம்மைக்கு இத்தனை நாளா மேல்க்க முடியாம இப்படி படுத்தே கிடக்காளே, அவளுக்கு என்ன ஏதுன்னு உங்க வைத்தியத்தை வச்சு பார்க்க முடியலையா, அப்ப நான் வேணா பார்க்கட்டுமா அப்படி அவன் சொல்றான். சரி பாரு நீ எப்படி பார்ப்ப அப்படிங்கவும், நான் வந்து இயற்கை வைத்தியம் படிச்சிருக்கேன், ஆனா அவளுக்கு பட்னி போட்டு தான் அந்த வைத்தியத்தை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவள் மத்தியானம் ஒரு நேரம் தான் கேப்ப கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கா, அதையும் பட்னி போட்டா என்ன ஆகும், ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படி சொல்றாரு. அப்புறம் இடையிலேயே சரி நீ உன் வைத்தியத்தை ஆரம்பிச்சு சொல்லவும் அவன் 2 நாள் பட்னி போட்டதுல அந்த 2 நாள்ல ஏற்கனவே அந்த அம்மா அன்னம் சாப்பிட முடியாம தான் அந்த நோயில கிடக்கு, மேற்கொண்டு பட்டினியும் போட்டது 2 நாள்ல அவங்களுக்கு ரொம்ப நிலைமை கவலைக்கிடமா ஆயிடுது. அப்போ ஆகவும் இந்த தொப்பலாம் ஓடுவான், ஓடி வைத்தியரை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வைத்தியரை கூப்பிட போகும்போது, என்ன தொப்பலாம் என்ன வேகமாக ஓடியார அப்படின்னு. ஒன்றும்ல, இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ரொம்ப மேலுக்கு சேட்டம்ல, உங்களை வர சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லவும் வைத்தியரும் சரி நீ போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மூலிகைகள்லாம் எடுத்து அவரை பாடம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் வைத்தியர் அங்கே போகிறாப்புல போனால் அப்போ அந்த அம்மாவுக்கு இழுத்துட்டு வரிச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்லிடுவார், இந்த அம்மாவுடைய உடம்பு இன்னும் 48 நாழிகை கழிச்சா தான் நம்ம சொல்ல முடியும், இதோடைய சூடு குறையாமல் இருக்கு, நீங்கள் தவிடு வறுத்து ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த பையன் டாக்டர் படிக்கிற மகன் அவன் என்ன செய்வானா, டவுனில் போய் நல்லா படித்த டாக்டர் வேற டாக்டரை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி
ஒரு ஆசையில போய் வேற டாக்டரை கூப்பிட்டு வராப்புல. கூப்பிட்டு வந்த பிறகு அவரு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. போட்டு ஒரு 1 மணி நேரம் அந்த அம்மா ரொம்ப ஆராட்டமா இருந்து கடைசியில டாக்டர் அந்த பையன் அந்த கிருஷ்ணசாமிங்கிற பையனை பண்ணையாருடைய மகளுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற அந்த ஆசையோட மனசுல அந்த அம்மா இறந்து போயிருது. அது பார்க்க கூட முடியலையே அந்த கவலையிலே அது இறந்துருது. அது இறந்ததுமே எல்லாம் தகவல் சொல்லி விடணுமே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நேரம் அவர் சிதம்பரமும் அங்கே இருக்கார், பண்ணையாரும் இருக்காப்புல, சுப்பு பிள்ளை இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. போய் குடிமகனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி மாடசாமியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்புவாங்க, பலவேஷத்தை அனுப்புவாங்க. பலவேஷம் 2 கட்டு இந்த தென்னை ஓலையை கொண்டாந்து போட்டுட்டு அந்த மாடசாமியை கூப்பிட போறேன்னு சொல்லி போவான். போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாப்புல. என்ன இவன் போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் காணோமே அப்படி சொல்லி வரும்போது மாடசாமி வராம பலவேஷம் மட்டும் வருவான். என்ன பலவேஷம் நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்க அப்படின்னா, மாடசாமி இந்த மாதிரி அந்த மருதன் வீட்டுக்கு போயிட்டாப்புல, இல்ல அங்க இல்ல அப்படி சொல்லி சொல்றாப்புல. அப்ப அவர் பண்ணையார் சொல்றாரு வேளாண்டியை பார்த்து, வேளாண்டி 2 பயலையும் கையோட கூட்டு வாடா, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த சிரிக்கி பயல்களை இழுத்துட்டு வாடா அப்படி சொல்லி வேளாண்டி அனுப்பி விடுறாப்புல. சரின்னு வேளாண்டியும் போறான். வேளாண்டி போனா அப்ப இந்த அதுக்கு முன்னாடியே அந்த மருத சொல்லியிருப்பாரு, அவருடைய வேலை ஒன்றும் இது கிடையாது, அவருக்கு வேற தொழில் வந்துருச்சு, அந்த மாதிரி சங்கூதுற வேலையெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி. இது ஏன் சொல்றான் அப்படின்னா, அந்த மாடசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிறிய கடன் அந்த மருதுகிட்ட வாங்கியிருப்பாப்புல. அதை பயன்படுத்திக்கிறோம். நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கலடா, நான் சொல்றத நீ கேட்கணும், இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு சங்கூத போகாத அப்படி சொல்லிடுறான். அந்த ஆளுக்கு பயந்துட்டு மாடசாமி இருந்துடுறாப்புல. அப்ப இவங்க 2 பேரும் வரல அப்படிங்கும் சிதம்பரத்துக்கு ரொம்ப கோபம் வருது. அடிச்சு பிடிச்சு அவங்கள இழுத்துட்டு வாடா, எப்படினாலும் இழுத்துட்டு வா, புளிய விளாறு நல்ல மெல்லிசான விளாறா நிறைய கொண்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விடுறாப்புல. அதே மாதிரி வேளாண்டி 2 பேரையும் பிடிச்சு பின்னாடி கையை கட்டி கூப்பிட்டு இழுத்துட்டு வாராரு. வந்த பிறகு இவர் சிதம்பரம் கேட்பாப்புல, வேலையை செய்தியா என்ன அப்படின்னு. அப்போ அந்த மாடசாமி இல்லை, நான் வேலையை செய்ய முடியாது, நான் செய்யலை அப்படிம்பான். நீ வேலையை செய்யலையா, அப்போ நாங்கள் எங்கள் வேலையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த புளிய விளாறாலேயே அவனை இடுப்புலையும் கால்லையும் மாறி மாறி அடிக்கவும் அந்த இதில் அவன் பயந்து போய் அப்படியே அழுகிறான். அவன் அழுகிறத பார்த்து அந்த சாவு வீட்டில் உள்ளே இருக்கிற பொம்பளைங்க பூரா வெளியில் வந்து வேடிக்கை பார்ப்போன்ட்டு வெளியே வந்து அவங்களும் வந்து எட்டி பார்க்குறாங்க. இந்த மாடசாமி அழுகிறத பார்த்து மாடசாமியோடைய பொண்டாட்டி அவளும் குயோமுறையான்னு கத்துறா. அவ கத்தும் போதே ஒரு செய்தியை சொல்றா, இது எல்லாமே இந்த மருதுடைய வேலை தான், மருதப்பேன்னு சொல்லித்தான் மாடசாமி இந்த வேலைக்கு வராம இருந்தான் அப்படிங்கிற செய்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறது. உடனே மருதப்பன் கிட்ட இவங்க கேட்குறாங்க, ஆமா சொன்னேன், நாங்கள் என்ன அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, நாங்களும் பெரிய ஆளுகள் ஆகக்கூடாதா அப்படி சொல்லவும், இப்படி கையை போட்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலம் மாதிரி கையை பெறத்தால கட்டி போட்டு அடிக்கிறீங்க, மனுஷனை நடத்த மாட்டேன்றீங்க அப்படி இப்படி சொல்லி அவன் ரொம்ப கொஞ்சம் சத்தம் போடுவான் மாடசாமி. உடனே அப்பா சிதம்பரம் சொல்வாரு வேளாண்டியை பார்த்து, இவன் ரொம்ப பேசுறான்டா, அவன் காலை முட்டை பேத்து விடுறான் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு தடிக்கம்பை கொண்டே எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல முட்டு பேந்து போகுது. அப்ப அவன் கத்தி அழுகுறான். அழுகிறத பார்த்துட்டு அப்ப என்ன 2 பேர்களும் சொன்னபடி கேட்காங்க, நீ உன் வேலையை காட்டு, இவங்களை இன்னைக்கு இப்படியே விட்டோம்னா இதாயிரும் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ஒரு பெரிய குத்து விடுறாப்புல. விடும்போது அந்த மருதுக்கு பல்லு 2 முன்னாடி இருக்கிற பல்லு 2 உடஞ்சி ரத்தமா வருது. அதை பார்க்கவுமே மாடசாமிக்கு ஒரு பயம் வந்துடுது. பயம் வரவும் சங்கு எடுத்து ஊத ஆரம்பிச்சிடுறான். அவன் சங்கு எடுத்து ஊதுனதும் அவர் சிதம்பரம் மாடசாமியை பார்த்து இவனை மருதப்பனை பார்த்து, ஓடிப்போ நாய, இந்த ஊர்லேயே நீ இருக்காத, கண்ணில் தட்டுப்பட்டேன்னா உன்னை மாறுகை வாங்கிடுவோம், இங்கே இருக்கவே கூடாது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவோம். அவன் பொண்டாட்டி கூட கை தாங்களா அவள் பிடிச்சிட்டு நடந்து போறாப்புல. போகும்போதே மண்ணை எடுத்து தூத்திட்டு போறாம, என் வகுறு எரிஞ்ச மாதிரி நீங்களும் எரிஞ்சு போயிடுவீங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், இன்னைக்கு உங்களுக்கு வாழ்வு வந்துருச்சு, ஒரு நாள் நீங்கள் நாளைக்கு நீங்கள் நினச்சி பார்க்கணும்னு சொல்லி வஞ்சிக்கிட்டே அவன் போயிடுறான். போய் வீட்டில் இருக்கும்போது அப்போ அந்த அம்மாவுக்குரிய காரியமெல்லாம் நடக்க போகும்போது அதுக்கு முந்தி அந்த விஸ்வநாத பிள்ளையோடைய அந்த கதாபாத்திரத்தோடைய அவருடைய பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறபோது வேளாண்டி
இந்த மருதப்பனை கம்பை கொண்டு முட்டங்கால அடிக்க போகும்போது ஓடி வந்து அவர் அந்த கம்பை பிடிச்சிக்குவாரு. அடிக்காத அடிக்காத, என் கண்ணு முன்னாடி அவங்கள அடிக்காத, விட்டுரு அப்படி சொல்லி கெஞ்சுறாரு. சரின்ட்டு அவங்க தாட்சணியத்துக்காக விட்டுறோம்னு சொல்லி விட்டுறப்ப அப்ப அந்த அவருக்கு கொஞ்சம் அந்த இறக்க சுபாவமும் இருக்கு. இது இந்த மாதிரி இந்த பயலு செய்யறது, அவ செத்து போனவளுடைய அதிர்ஷ்டம், அவ அவளுடைய அதிர்ஷ்டம் தான் இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு அவரை பழிய தூக்கி அவருடைய மனைவி மேல போட்டுறாரு. அந்த மாதிரி இல்லைன்னா ஒழுங்கா வேலை செய்கிறவன் வேலை செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை இல்லைல்ல, நம்ம வீட்டில் இந்த மாதிரி மனைவி இறந்துருக்கிற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகுறதே அப்படிங்கிற மனக்கவலை அவருக்கு. நல்ல ஒரு பெரிய வேலையில் இருந்திருக்கிறோம், ஊருக்குள்ளே ஒரு பெரிய புள்ளியாக இருக்கிறோம், பணக்காரனாக இருக்கிறோம், நல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கும்போது நமக்கே இந்த மாதிரி வாச்சிருச்சே அப்படிங்கும்போது கவலையாக அவர் இருக்கார். அப்போ இந்த மாதிரி சரிங்களா அடிபத்து எல்லாம் செஞ்சு மாடசாமி சங்கு ஊதின பிறகு அந்த அம்மாவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அம்மாவை அனுப்பி வச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் இந்த சிதம்பரம் பிள்ளை வேளாண்டிட்ட சொல்லி மிரட்டி சொல்லி விட்டுருப்பாரு. அவன் எங்கேயாவது போலீஸு கீலீஸுன்னு அவன் போனான்னா அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம், அவன்கிட்ட போய் சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்லி இவர்களும் அந்த அந்த மருதப்பன்கிட்ட சொல்லி பயமுறுத்துவாப்புல, போலீஸ் கீலீஸுக்கு போனேன்னா இருக்குன்ட்டு. அப்படி இருந்த மருதப்பன் கேட்காம ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் நிலையத்துக்கு ஒரு ஆளை அனுப்பி விட்டு இந்த மாதிரி பிராது கொடுக்குறாப்புல. அங்கே போலீஸ்காரங்க அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, இதை கேஸை நாங்கள் எடுக்க மாட்டோம் போடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறாங்க. சரின்னு வந்துடுறான். இந்த அடிபட்டுட்டு வீட்டுக்கு போன மருதப்பன் அந்த உடம்பு வலியினாலும் சரி, மனக்கவலையினாலும் சரி, அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. ரொம்ப அப்படியே படுத்தே கிடந்தான். சில நாட்கள் ஒரு ஒரு 5-6 நாள் கழித்து அந்த அம்மாவுக்கு 16 காரியமெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு ஒரு 5 நாள் கழித்து பார்த்தாங்க இந்த டாக்டர் தம்பி அவன் பட்டணத்துக்கு அவன் கிளம்பி போகிறான். போக முன்னாடி அப்போ சொல்கிறாங்க, மருதப்பன் ஊரில் இல்லை, அவன் வீடு அடைச்சி கிடக்குது, எங்கே போயிட்டான்னு தெரியல என்ன ஏதுன்னு சொல்லி. இப்போ அதிகாலை 3 மணி போல் இந்த டாக்டரை பஸ் ஏற்றி விடுறதுக்கோசரம் சிதம்பரம் பிள்ளை, பண்ணையார் சிதம்பரம் பிள்ளை, அந்த சுப்பு பிள்ளை, டாக்டரு இவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ சுப்பு பிள்ளை மனசில் ஒரு ஓட்டம் ஓடுது. என்ன அப்படின்னா, அதுக்கு முந்தையே இந்த டாக்டர்கிட்ட இந்த சுப்பு பிள்ளை சொல்லியிருப்பார், அந்த நிலத்தை பண்ணையார் உங்கள் பேரில் மாற்றிட்டு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அவர் பேரில் மாற்றிக்கலான்னு இருக்காரு, உங்கள் பேர்லேயே இருந்தால் என்ன, எதுக்கு பண்ணையாருக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி சுப்பு பிள்ளை இவர்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்கிறாப்புல. டாக்டர் மனசுலையும் ஒரு ஒரு எண்ணம் ஓடுது, இந்த மாதிரி அவருடைய முரட்டு சுபாவத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு. ஆனால் அதே நேரம் சிதம்பரம் பிள்ளைக்கு என்ன ஓடுங்கன்னா, டாக்டர் ரொம்ப அப்புறாணியாக இருக்காரு, அவருடைய அந்த அப்புறாணித்தனத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த இறந்து போன விசாலாட்சி அம்மாவுக்கு என்ன ஆசை, தன்னுடைய மகனை பண்ணையாருடைய மகளுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறதான். பாட்டோட பாட்டா அந்த செய்தியையும் அந்த விஸ்வநாதன் பிள்ளை அந்த பண்ணையார்கிட்ட சொல்கிறாப்புல. ஆட்டம் ஆட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி தை பிறந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்நேரம் சுப்பு பிள்ளை மனசில் ஒரு கணக்கு ஓடுது, நம்ம பையன் இந்த விஸ்வநாதன் பிள்ளைக்கு 2 சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம்னா விஸ்வநாதன் பிள்ளைக்கு நம்மளுடைய மகளை 2ஆம் தரமாக கெட்டி கொடுத்துருவோம், கெட்டி கொடுத்துட்டா நம்மளுடைய கஷ்டப்பாடும் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சுப்பு பிள்ளை கணக்கு போடுறான். இது எல்லாம் நடக்கும்போது எல்லாம் முடிஞ்சு தான் அந்த காரியம் முடிஞ்சு 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சு 5ஆவது நாளில் இந்த பையன் ஊருக்கு போகிறான். அதிகாலை நேரத்தில் இவங்க எல்லாமே பஸ் ஏற்றி விட வர்றாங்க. அந்த பையன் ஏறப்போகக்கூடிய அந்த வண்டியில் இருந்து ஒரு ஆள் இறங்குறான். அந்த இறங்குறது யாருன்னா அந்த மரைக்காயர் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் ஆள். அவர் வரவும் அப்போ அந்த விஸ்வநாதன் பிள்ளை, என்ன மரைக்காயர்வாள் இந்நேரம் வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்பாப்புல. அப்போ சொல்லுவாப்புல, நான் இந்த மாதிரி பண்ணையாரை தான் பார்க்கணும் வந்தேன், பண்ணையார்வாளும் இங்கேயே நிற்காக, பரவாயில்ல எல்லாரும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம், சுப்பு பிள்ளையும் இங்கே தானே இருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லுவார். உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு தான் நான் வந்தேன், அந்த மூக்கம்பையா நிலத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்களாம்ல, நீங்கள் வாங்க முன்னாடியே அந்த நிலத்தை அவன் என்கிட்ட அடமானம் வச்சுட்டு போயிட்டான், கொழும்புக்கு போயிட்டான் மூக்கம்பைய. அதே நேரத்தில் இந்த மருதப்பனும் அவருடைய சம்சாரமும் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அவங்க இப்போ கொழும்புல இருக்கக்கூடிய என் கடைக்கு மேனேஜர் வேலை பார்க்குறதுக்கோசரம் அவங்க வண்டியில் ஏறி போகிறாங்க அப்படி சொல்லி இந்த செய்தியை சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அந்த சிதம்பரம் பிள்ளை சொல்கிறாரு, கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு ஆளுமே ஒவ்வொருத்தருமே ஒரு நாசகார வேலையை செய்கிறாங்க.
அந்த ஒத்த ஒத்த ஆள்களமா செஞ்சு அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கும்பல் என்று சொல்லக்கூடிய இந்த கதை. நான் நினச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 20, 21 பக்கம் இருக்கே, நம்ம முதலையே இந்த நமக்கு வாய்ப்பு இல்லாததுனால வேற கதைகளை, சின்ன கதைகளை படிக்க முடியல. ஆனால் எப்படியாவது கதை சொல்லணுங்கிற ஒரு ஆசை. அதை சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு குற்ற உணர்வு மாதிரியே இருந்தது. சில அவங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா தெம்பு ஆன பிறகு நம்ம சேர்ந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சொல்லக்கூடிய கதையாக இருந்ததுனால இது நல்ல ஒரு கோர்வையாக சொல்ல முடிந்தது. இந்த மாதிரி நாசகார வேலைகளை இப்பயும் உலகத்தில் கிராமத்துல இருந்து பெரிய பெரிய டவுன்கள்ல இருந்து பெரிய நாடுகள்ல இருந்து எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பூரா நம்ம நீந்தி கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரிக்கு நன்றி. ஊர் உலகம் பூரா நசக்கர கும்பல் பெருகி போச்சு. என்ன பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றது? நம்ம மாரி தோழமை உணர்வோடு இணையத்துல பகிர்ந்து ஆதங்கங்கள எல்லாரும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை நம்முடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனத்தினுடைய உறுதியான நம்பிக்கை ரொம்ப பெருசு. இந்த கதை இவ்வளவு பெரிய கதை. நான் பயந்துகிட்டே இருந்தேன். அக்கா இடையில போட்டு நான் நாசக்காரர் கும்பல் தம்பி சொல்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு, பெரிய கதையாச்சே! எப்படி அக்கா அக்கா நல்லா சொல்றதுக்கு கொஞ்சம் இப்ப எப்படி நேரம் அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க அக்கா எப்பவும் போல அதே முகமலர்ச்சி, எப்பவும் போல அதே கணீர் குரல், எப்பவும் போல எந்த பதட்டம் இல்லாத ஒரு சிந்தனை. இன்னமும் சரியா சொல்றேன்னா, கதைய அநேகமா எத்தன முறை படிச்சீங்கன்னு தெரியல. கண்டிப்பா 1 முறை, 2 முறை படிச்சிருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா, இந்த கதை படைப்பாளன் புதுமைப்பித்தன் ஐயா எப்படி இந்த கதைய உள்வாங்கி, இந்த கதைய எப்படி வெளிப்படுத்தி ஒரு பெரிய அளவுல கட்டமைச்சிருப்பாரோ, அந்த சாராம்சம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த என்ன அளவுல அவரு உள்வாங்கி அந்த கதைய வெளிப்படுத்தணும்னு நெனச்சாரோ, அந்த வெளிப்படுத்தின கதைய நீங்க உள்வாங்கி, அதே அளவிற்கு வெளிப்படுத்தின பாங்கு இருக்கு பார்த்தீங்களா? அருமை. யாரையும் விடல. என்ன சொல்றது? விஸ்வநாதன் பிள்ளையில தொடங்கி மருதப்பன்ல இருந்து கடைசியில இறங்குன அந்த பஸ்ஸ விட்டு இறங்குன நபர் உள்பட அத்தனை பேரையும் கதை சொல்லி நீங்க ஆரம்பத்துல ஒரு அறிமுகம் பண்ணிட்டீங்க. கதையினுடைய பாத்திர படைப்புல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல அறிமுகத்தோடு, ஒரு ஆய்வு கட்டுரையில எப்படி அப்ஸ்ட்ராக்ட் இருக்குமோ, அந்த சுருக்கம் எடுப்பாங்க. அது மாரி அத நீங்க தொடங்கிட்டு, அப்புறம் கதைய விரிவுபடுத்தி சொன்ன அந்த விதம் ரொம்ப ரொம்ப அருமை. இன்னும் சரியா சொல்லணும்னா, இந்த கதைய எங்க அக்காவ விட்டா வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தது. ஏன்னா, எங்கேயும் கதைய சிதைக்கல. அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கவர் பண்ணி, ரொம்ப மகிழ்ச்சிக்கா. நான் தம்பிய விட்டா நான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன். பின்னூட்டம் சொல்லட்டும். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய சாத்தூர் சிங்கக்குட்டை கணேசனார் அவர்கள் தொடக்கி வைப்பார்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த இவ்வளவு நாள் அந்த கணீர் குரலை கேட்காம இருக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பின்வாங்கல் போல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த கணீர் குரலை அதே மாதிரி பெரிய கதை தான். உண்மையிலேயே ரொம்ப பெரிய கதை. அதை நல்லா படிச்சிருக்காங்க. அதை படிச்சுட்டு உள்வாங்கி அத்தனை கதாபாத்திரங்களையும் எதையுமே விட்டு போனா கூட இந்த கதை சிவராசியம் கெட்டு போகும். அந்த அளவுக்கு இந்த கதையை சொன்னாங்க. அவர்களுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 25 அதனால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதுல இந்த கதையில பாத்தீங்கன்னா, ஒரு சாதிய வர்க்கம், அதாவது மேல் மட்டத்தில் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி தான் இந்த கதையினுடைய அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதி என்று பார்த்தா பிள்ளைவாள்கள், அடுத்து முஸ்லீமும் ஒருத்தர் காட்டுறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மறவர், கொண்டையங்கோட்டை மறவர்ல பிரிவு இருக்குது. இதுல இந்த பிள்ளைவாள்கள் தான் அந்த ஊரை பொறுத்த மட்டில் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்கள் என்பதை அவங்கதான் கொஞ்சம் பண்ணையாரா இருக்கிறாங்க. இதுல இந்த மறவர் குலத்து ஆள்கள் பூராமே பண்ணை ஆட்களாக வேலை பார்ப்பவர்களாக, தொப்ளான் முதற்கொண்டு இருக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, மாட்டு வண்டியை ஓட்டுறவங்க, இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப இவங்களை எல்லாம் இவங்க எப்படி வைத்திருக்கிறார்கள், எப்படி ஆட்டி படைக்கிறார்கள் என்று சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க.
இன்னொரு ஜாதின்னு பார்த்தோம்னா குடிமகன் நாவிதர்கள். இவன் இந்த நாவிதரை பொறுத்த மருதப்பனை வந்து அவனும் வந்து கொழும்புக்கு போய் சம்பாரிச்சு வரேன்னு சொல்லி அங்க சலூன்லாம் வைத்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இங்க வந்து வீடு கட்டி அவர்களுக்கு இணையாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் இந்த பக்கத்துல இருக்கிற பிஞ்சைய வந்து நம்ம வாங்கி போட்டா நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணம் தப்பு இல்ல. ஆனா அது அந்த சுப்பு பிள்ளை இருக்காப்ல, சுப்பு பிள்ளை இந்த நாசகார கும்பல்ல தலைவன்னு பார்த்தா சுப்பு பிள்ளை தான். இந்த சுப்பு பிள்ளை வந்து பிள்ளையும் கிள்ளியும் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையாத்தான் இருக்குது. என்ன இருக்குது. ஏன்னா அந்த கதையை பொறுத்தமட்டில் சுப்பு பிள்ளை வந்து எங்கிட்டு அந்த என்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த நாசகார வேலை என்னென்ன இருக்கோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மருதப்பன் கூட தான் போறாரு குளிக்கிறதுக்கு. அவங்க கூட பேசிட்டே வர்றாரு. கடைசியில அவன் பேசுனதை வச்சுட்டு அதை கொண்டு போய் வந்து மத்தவங்ககிட்ட சிதம்பரம் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்றாரு. அவன் பேச்ச பாருங்களேன். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்ன இங்கேயே இருந்துகிட்டு அவன் அப்படி எல்லாம் பேசுறான், இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறது. ஆனா அவன் வந்து பேசுறது வந்து அவன் பேசுறது அவனுடைய எண்ணம் அப்படி இருக்கு. சரி அவங்க மட்டும்தான் இந்த தோட்டம் பிஞ்சையெல்லாம் வாங்கணுமா, நம்மளாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து வந்து எனக்கு ஆணைக்கு ஒரு காலம் வந்து இவங்க வந்து இடையிலேயே இந்த மாதிரி பேசிட்டு அந்த நிலத்தை வந்து இவங்க அபகரிச்சுக்கணும் வாங்கிருன்னு சொல்றாங்க. சரின்ட்டு அப்பா அவன் என்ன சொல்றான், இந்த நிலத்தை வந்து இவங்க எப்படியோ வந்து பேசி செஞ்சு வாங்கிடுறாங்க. வாங்க போகும்போது அவன் திருப்பி அவனுக்கு தெரிய வருது. மருதப்பனுக்கு தெரிஞ்சவனுக்கு வேளாண்டி மூலமா தெரிய வருது. வேளாண்டி மூலமா தெரிய வந்த உடனே அவன் சொல்றான், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகுது. அப்ப அந்த பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நாவிதர் வேலை. ஒரு நாவிதர் வேலைதான். அதாவது ஒரு காரியம் நடக்க போது, ஒரு இறந்த வீட்டுல ஒரு காரியம் நடக்க போதுன்னா, நாவிதர் வந்து அந்த வேலைகள்லாம் செய்யணும்னு வந்து அது முதல்ல இருந்து அது வந்து கலாச்சார பண்பாடு நம்ம பழங்காலத்துல இருந்து வந்த ஒரு முறை. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட தான் நம்ம போய் நிக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் போய் வந்து மாடசாமி அவங்க இனத்தை சேர்ந்தனா அங்க போய் கேட்க முடியும். அப்ப இத வந்து அவன் பயன்படுறான். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவர்களாகவே இது முடியாது, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வந்தால், இந்த சமூகம் வந்து எப்படியெல்லாம் சீரழியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த சுகாதார பணியாளர்கள் கூட நம்ம நினைச்சுக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து நாங்கெல்லாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படியெல்லாம் நிக்கும் அப்படின்னா, அப்ப மனிதரை மனிதராக போற்ற வேண்டும். அந்த மாதிரி இல்ல. அப்ப இவங்க வந்து அந்த அட்ராசிட்டி பண்றாங்கல்ல. வந்து சிதம்பரம் பிள்ளை என்ன செய்றான், அவன் வந்து ஒரு தாதா மாரி இருந்துக்கிறான். அப்ப அந்த பயல போய் 2 பேரும் சவப்பையில போய் 2 பேரும் இழுத்துட்டாங்க. நல்லா அடிக்கிறாங்க, செய்றாங்க, எல்லாம் பண்றாங்க. என்ன செய்ய? அவங்களுடைய மைனாரிட்டி கம்யூனிட்டி இப்படி இருக்கும்போது அவங்கள வந்து குட்டிக்கிட்டே இருப்பாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. அப்போ அடின்னு அடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம சரி அவனுக்கே அந்த அடி விழுந்தா, அப்புறம் நம்மளுக்கு ஒண்ணுனா மாடசாமி சரின்னு சங்கு எடுத்து ஊதுறான். அப்ப இவங்க வந்து இந்த கும்பல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு தங்கள் ஒரு ஊர்லயே கிராமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி ஒரு சிறுபான்மை இனத்தவரை வந்து நசுக்கிறதுலயே ஒரு குறியா இருக்கிறாங்க. அப்ப அவனை வந்து நாள்தோறும் நசுக்கிக் கொண்டே இருக்கணும். அவன் வந்து நம்மளை விட மேல தாண்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே இவங்களுடைய செயல்பாடுகள் பூரா இருக்குது. அந்த செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து ஒரு நாசகார கும்பல்ன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. சுப்பு பிள்ளையும் அப்படித்தான், சிதம்பரம் பிள்ளையும் அப்படித்தான். அந்த வேளாண்டி இந்த கூட இருக்கிறவங்க அவங்களுடைய புத்தி வந்துற மாரி அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆமா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, எல்லாம் வாங்கிடுறாங்க, செய்றாங்க, எடுக்குறாங்க. கடைசியில வந்து மரக்காயர் வந்து என்ன பண்றான், மரக்காயர் வந்து இப்படியெல்லாம் வாங்கி ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அடகு வச்சுட்டு போயிருக்கான். அந்த அடகு வச்ச விஷயம் வந்து தெரியாம போச்சு. அப்ப கடைசியில வந்து மரக்காயர் வந்து அது அந்த நிலைமை எனக்கு அடமானமா இருக்கு. அது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இவங்க செஞ்ச அந்த சதி செஞ்ச வேலையெல்லாம் வந்து அவங்களுக்கு பயன்படாம போயிருச்சு. ஒருத்தருக்குமே இல்லாம. இன்னொன்னு இந்த மருத்துவத்தை பார்க்கும்போது எல்எம்பி அப்படின்னு சொல்றாப்புல. நம்ம வாங்குறோம்ல டிரைவிங் லைசென்ஸ்ல வந்து எல்எல்ஆர்ன்னு வாங்குறோம்ல. அதாவது லேர்னர்ஸ் சர்டிபிகேட் வாங்குறோம்ல. அதே மாரி எல்எம்பி அதாவது லேர்னர்ஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர் அந்த இதா தான் இருக்கும்னு நினைக்கின்றேன். ஏன்னா அந்த மாரி அப்ப இந்த மருத்துவ படிப்புமே அரைகுறை படிப்பா படிச்சு சித்த மருத்துவத்தையும் அதையும் இதையும் இதை எல்லாத்தையும் கலந்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவன் மகன் என்ன செய்றான் வந்து கிரைசிஸ் அதாவது முதல்ல வந்து பட்னியா போட்டு கிரைசிஸ கொண்டாந்து அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தோம்னா சரியா போகும்னு சொல்றான். அப்ப இது வந்து தான் தோன்றித்தனமாக ஒரு சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கு பண்ண தெரியாம அவங்களா ஏதோ பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அதையும் வந்து புதுமைப்பித்தன் அவர்கள் அத சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து மருத்துவம் எப்படி இருந்துச்சு? ஒரு நல்ல நிலையில இல்ல. பிரிட்டிஷார் கூட அவங்க வந்து அவங்கள வந்து அவங்களுடைய முறைய வந்து பரப்புதலேயே தான் இருந்தாங்க ஒழிச்சு,
ஒரு நல்லா படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இல்ல. அப்ப வந்து அப்ப இருந்த காலகட்டத்துல மருத்துவம் எப்படி இருந்தது? சரியாக இல்லை அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. அதே மாரி பண்ணையார்களுடைய வேலை, அவங்க எப்படி பேசுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து செஞ்சு தான் அந்த சமூகத்த வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஒரு எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் மனிதன். எல்லோருக்குமே வாழக்கூடிய தகுதி இருக்கு. அவங்களுக்கு உரிமை இருக்கு. யாரையுமே யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்ற மாரி அத கொண்டு வந்திருக்காங்க. ஆ இருந்தாலும் அந்தந்த தொழிலை செய்யணுங்க, அத செய்யணுங்கிறதுங்க, அத வந்து ஒரு அன்போட, பண்போட, பரிவோட கூட்டிட்டு வந்து அத செய்ய சொல்லியிருந்தா கூட பண்ணலாம். அத அடிச்சு புடிச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அவன் மறுக்கிறதுக்கு காரணம் வந்து நிலத்த வாங்க விடாம பண்ணிட்டாங்களாங்கிறது தான் மறுக்கிறான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆனா இதுக்கு இடையில அந்த மாடசாமி வந்து இவன்கிட்ட கடன் வாங்கிட்டான். அப்ப அவனுமே வந்து இப்போ அந்த மாடசாமி போறேன்னு சொன்னா கூட, "நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கல்ல, இத முதல்ல அடைச்சுட்டு போ செய்யக்கூடாதுன்னு" அவன் ஒரு ஆசை வேலை பார்க்குற மாரி காட்டுறாங்க. இது வந்து புதுமைப்பித்தன் ஒரு பெரிய கதை தான். உண்மையிலேயே சமுதாயத்தில், சமூகத்தில், மக்களிடத்தில் உள்ள ஒரு வேறுபாடு, இன வேற்றுமை, அதே மாரி ஆதிக்க வர்க்கம் எப்படிலாம் செய்வாங்க, அவங்க எப்படிலாம் பண்ணணும், அப்படிங்கிற மாரி இந்த கதைய கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு கதை தான். இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. டீச்சர் சொன்ன மாரி இப்பவும் இந்த நாசகார கும்பல் நெறையா தான் இருக்கு. அத வந்து அவங்கள வந்து திருத்தவே முடியாது. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல கதை. புதுமைப்பித்தனுடைய வகையில வந்து ஒரு இப்போதைக்கு நடக்கக்கூடிய செயல்கள பற்றி ஒரு கதையாகத்தான் அமைந்திருந்தது. அ அத வந்து டீச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பா வச்சிருந்தாங்க. அவங்க இவ்வளவு நாளா வந்து கதை சொல்லல. அதுவே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. இத வந்து அந்த கணீர் குரல நம்ம கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி அந்த கதைய வந்து அவ்வளவு சிறப்பா சொன்னாங்க. மற்றபடி அருமையான கதை. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. சுடர்மணி அம்மா. அரச்செல்வி அம்மா. அம்மா அனைவருக்கும் வணக்கம். அரச்செல்வி அம்மா மறந்துடாதீங்க. எனக்கு 500 எங்க அக்காவுக்கு 1000 ஜிபே. நன்றி. ஆரம்பிங்க. ஒரு சின்ன கவனக்குறைவு. ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. இருக்கிறது எல்லாமே உங்களுக்கும் ரேவதிக்கும் தான். ஆஹா! என் பிள்ளைகள்லாம் அருமை. அக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேட்டுக்கங்கக்கா. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம நம்ம அது வந்து முகநூல்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. வீட்டுக்கு வந்து எது வேணுமோ, எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. உங்க அன்பு மட்டுமே போதுமானது. மிக்க மகிழ்ச்சி. அக்கா பின்னூட்டமாக. இன்றைய கதை சொல்லி என் தோழி ரொம்ப நாளா வராது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். டெய்லி அரச்செல்வி அம்மா கேட்கல. அரச்செல்வி அம்மா கேட்கல. இணையம் கிடைக்கிற இடத்துல உட்காருங்க அரச்செல்வி அம்மா. ஐயா கேக்குதுங்களா? இப்பதான் சொல்லுங்க. இப்ப முதல்ல இருந்து சொல்லுங்க. ஆ. ஆம், இன்றைய கதை சொல்லி எனது தோழி ரொம்ப நாளா இணையத்துல வரலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நாங்க டெய்லி நாள்தோறும் தொலைபேசியில பேசிக்கிட்டாலும் இந்த இணையத்துல அவளோட பின்னோட்டத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அடுத்து அவளோட முகத்தை ரொம்ப மிஸ் பண்ணேன். நேர்ல பார்க்கறத விட அந்த இணையத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேவதிய. அந்த குரல் வளம் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். அடுத்து இந்த கதை நீங்க சொல்லிதான் தெரியும். இன்னைக்கு வெளியில போனதுனால அந்த கதையை என்னால படிக்க முடியல. அதிக பக்கங்கள் கொண்ட கதை. கதையை சொல்லிட்டு வரும்போதே நினைச்சேன், எத்தனை தடவை இந்த கதையை படிச்சிருப்பா, எந்த அளவுக்கு உள்வாங்கி இருப்பா. எந்த ஒரு குறிப்புமே கையில இல்ல. அடுத்தடுத்து சம்பவங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு கிராமத்தோட கிராமத்து மக்களை வந்து பார்த்த ஒரு திருப்தி, கிராமத்து வாழ்க்கையை கேட்ட பார்த்த ஒரு அனுபவம் மாதிரி இருந்துச்சு சொன்னது. ஒவ்வொரு கேரக்டரும் முதல்ல அறிமுகப்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அடுத்து அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தரோட இயல்பு, அந்த நிகழ்வுகள், ஒரு ஆதங்கத்தோட சொன்னதெல்லாம், உயிர்ப்போட சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அன்னைக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இன்னைக்கும் இருக்கு.
அந்த பண்ணையார் மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப பதவி உயர்வு எடுத்துங்க. எத்தனை பேர் எவ்வளோ தகுதி இருந்தா அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு தகுதி இல்லாதவங்க ஏதோ ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு முன்னுக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். வாழ்வியலை படம் பிடித்து காட்டிய ரேவதி. அது கதை மாதிரியே சொல்லல அவ. ஒரு நிகழ்வை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்தா இருந்துச்சு சொல்ல சொல்ல சொல்ல. அருமையான கதை. அந்த கதையில நிறைய பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. எதுவும் புதுசா இப்போ உலகத்துல நடக்கல. அப்ப என்ன நடந்துச்சோ அதான் இப்ப இருக்கு. அப்ப இருந்த மனிதர்கள் மாதிரி தான் இப்ப இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க ஊர்ல மணியக்காரர் இருந்தாரு. நல்ல உயரம், நல்ல பாடி, சிவப்பா, ஆள் பார்க்கவே அப்படி ஒரு அமைதியான முகம் இருக்கும். ஆனா அவருக்கு ஊரே நடுங்கும். எங்க கிராமத்துல ஏதாவது பிரச்சனைனா யாரும் போலீஸ்க்கு போவே முடியாது. ஒரு தடவை தப்பி தவறி ஒருத்தர் போயிட்டாரு. போலீஸ் வந்து ரோட்ல நின்னுச்சு. 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் அந்த அவங்கெல்லாம் இருப்பாங்க, அந்த உயர் ஜாதிக்காரவங்க. அவர்கிட்ட போய் சொன்னா, ஒரு போலீஸ் ரோட்லன்ட்டு ஒரு போலீஸ் உள்ள வருது. ஐயா, இந்த மாதிரி பிராது வந்திருக்கு, நாங்க அதை எடுக்கலாமான்னு. நீ யூனிஃபார்மோட வந்திருக்க, சீருடையில வந்திருக்க, நீ போலீஸ்காரர், நீ என்ன பண்ணுவ? மல்லேர்ல இருந்து வந்தா எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நீ போ, எங்க ஜனங்களை நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. போலீஸ் போயிடுச்சு, ஒண்ணுமே சொல்ல. அப்புறம் மறுநாள் அவங்கள கூப்பிட்டு பிராது கொடுத்தவரை கண்டிச்சு, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், எதா இருந்தாலும் இங்கதான் பஞ்சாயத்து நடக்கணும்ட்டு அவர் நியாயமா நடந்தா ரொம்ப நல்ல உள்ளம் படைத்த மணியக்காரர். ஆனா அவருக்கு ஊரே பயப்படும். அப்படியே யாரும் உட்கார்ந்து இருந்தவங்க கூட தானா எழுந்திருச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மனித உள்ளம் அந்த காலத்திலேயே இருந்துச்சு. இப்போ இருக்காங்க, வெகு சிலர் தான், பல பேர்கள்லாம் இல்ல. அருமையான கதையை படம் பிடித்து காட்டிய என் தோழிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் தகும். நான் இன்னைக்கு பின்னோட்டத்தை விட மத்தவங்க அவளை பாராட்டுறத கேட்கதான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அதனால என்னோட இந்த பின்னோட்டத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நான் அடிக்கடி சொல்றேன், ஒருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்பை யாராவது தட்டி பறிச்சாங்கன்னா அது பிச்சை எடுப்பதற்கு சமம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் எங்க கல்லூரியிலலாம் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கிடைக்க வேண்டியதை வாங்கி போய் சொல்லுங்க சாமி, கும்பிட்றேன் சாமி அப்படிலாம் போட்டு அந்த பதவி வாங்குவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பதவி, ஒருத்தர் கிடைக்க வேண்டிய முறையான பதவியை இன்னொரு தட்டி பறிப்பது என்பது பிச்சை எடுப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பொறுமையே, என்னுடைய சிந்தனை அப்படித்தான். ஏன்னா அறச்சொல்லியம்மா போகும்போது சொல்றாங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு சமூகம் இருக்கு, நாசக்கார கும்பல் இருக்குனால இந்த செய்தியை பகிர்கிறேன். நன்றி. நல்லா இருந்தது அறச்சொல்லியம்மா. உங்களை மாதிரி நானும் எங்க அக்காவை பாராட்டுறதை கேட்கணும்னு ஆர்வம் தான். அது இருந்தாலும் எத்தனை பேர் பாராட்டினாலும் இந்த மனுஷன் பாராட்டினா தான் நல்லா இருக்கும். ஐயா நவநீதன் ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. அவசியம் அவசியம், நானும் ஆவலுடன் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு இது வந்து ஒரு தமிழ்நாடு கலையமைப்பு நிகழ்ச்சியில் எல்லாரும் இதில் உறுப்பினர் தான், தாண்டி எந்த ஒரு நம்ம எதிரையும் செய்கிறோம்ல. இந்த கதையை நான் ஏற்கனவே முதல்ல படிச்சுட்டேன். இந்த இப்போ விடுபட்ட கதைகள் சொல்லும்போதே பெரும்பாலும் படிக்கிற வழக்கம் பெரிய கதையாக இருந்தது. 2 தடவை 3 தடவை படிக்கும்போது தான் எனக்கே ஒரு ஒழுங்கு கிடைச்சி. அந்த ஒரு விஸ்வநாத பிள்ளை மகனை வந்து அவர் வந்து முதல்ல ஒரு பேர் சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. பிறகு இடையில வந்து கூப்பிடும்போது திரைச்சல் பிள்ளை அந்த மாதிரி கூப்பிடும்போது தான் ஒரு சந்தேகம் வந்துச்சு. பிறகு நம்ம 2 தடவை இருக்கும்போது சரியா போச்சு, 2ம் ஒன்று தாங்கிற மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் கதை ஒரு நேர்கோட்டில் வந்துச்சு. திரும்பி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கேட்கும்போது, நான் என்ன கதை சொல்லும்போது 2, 3 கதை சொல்லும்போது நான் இதுதான் சொன்னேன். டிஸ்கஸ் பண்ணும்போது பேர் தான் நாசகார கும்பல் இருக்கு, கதை வந்து ஒரு நேர்கோட்டில் போகுது, இந்த மாதிரி சொல்லலாம்னா மாறி மாறி படித்து செஞ்சாங்க. உண்மையிலேயும் எப்பயுமே அவங்கள்ட்ட என்ன வழக்கம்னா, எந்த ஒரு செயலாலும் செய்வரை திருந்த செய்யும் மாதிரி அதுக்கு முறையாக வந்து ஒரு மாறி பயிற்சி எடுத்து குறிப்புகள்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு சொல்லும்போது ஃப்ளோவில் வருமே ஒழிய முதல்ல எழுதி வச்சுட்டு அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இடையில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மாதமாகவே சரியாக கலந்துக்கிற வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 30 நாள் மருத்துவமனையிலே இருந்தோம். அது பிறகு வெளியே வந்தாலும் கொஞ்சம் என்னுடைய உடல் பராமரிப்பில் நிறைய கவனம் செலுத்தினால இந்த நிகழ்ச்சியில் கலந்ததாக போச்சு. இன்னைக்கு கலந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பின்னோட்டம் சொல்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. விஜயலாம்மா? அனைவருக்கும் வணக்கம். ரேவதி தோழர ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கதை சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரிய கதை. நான் துன்பக்கேணி கதை தான் பெரிய கதை நினைச்சிட்டு இருந்தேன். அதை விட இது பெரிய கதை. அதுல எல்லா கேரக்டரையும் ரொம்ப அழகா ஒரு கோர்வையா கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த 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 வசனங்கள் பேசுறக்கூடிய அவங்களுடைய பேச்சு உரையாடல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தொடர்புபடுத்தி அப்படியே ஒரு ஞாபக சரடு அப்படிதான் சொல்லணும். அப்படியே அவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு அப்படியே பூக்கோத்தா மாதிரி வரிசையா ஒரு மல்லிகை, மதுரை மல்லிகை நெருக்கமா கட்டியிருப்பாங்கல்ல, இடைவெளியே இல்லாம, எந்த இடைவெளியும் இல்லாம ரொம்ப திறமையா சொல்லியிருந்தாங்க. கதையை பத்தி சொல்றதுக்கு இல்ல, அவர் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு. எப்படி இந்த கதையில அவரு நம்மளுடைய படைப்பாளி புதுமைப்பித்தன் அவர்கள் அந்த திருநெல்வேலி வட்டார பேச்சு வழக்க அடி தூள் கிளப்பியிருக்கிறாரு. அது மாதிரி கதை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அருமையா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. மதுரை மல்லிகை எப்படி உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறத, எதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிறத உண்மையில நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயா பணித்துறை பாலசுப்ரமணியன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை திருமதி ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பாக, மிக மிக மிகங்கிறத எத்தனை முறை வேணாலும் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு கணீருங்கிற அந்த குரல்ல அற்புதமா சொன்னாங்க. அவங்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும், அந்த அளவுக்கு சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாசகார கும்பல் என்ற இந்த சிறுகதை உண்மையிலேயே புதுமைப்பித்தன் அவருடைய படைப்புகள மிக முத்தாய்ப்பான ஒரு கதைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நாசகார கும்பல் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, வன்முறை மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுக்கள். அதுதான் நாசகார கும்பல். வன்முறைங்கிறது எந்த வகையில கூட இருக்கலாம். இந்த கதையில கூட எப்படிப்பட்ட வன்முறை எல்லாம் கடைசியா அந்த ம ம ம மருதப்பன கால அடிச்சு ஒடிக்கக்கூடிய அளவுக்கு வன்முறை பெருகுது. அப்போ வன்முறை மற்றும் குற்றச் செயல்கள்ல ஈடுபடக்கூடிய குழுக்கள், அதுதான் நாசகார கும்பல். இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மிக நீண்ட கதை. ஆனா தொடக்கமும் கடைசியா முடிக்கக்கூடிய அந்த முடிப்பும், இடையில உள்ளதெல்லாம் அது சமுதாயத்துல நடக்கக்கூடிய கொடுமைகள். அத அவரு இல்லையா, அவருடைய போக்குல மிக அற்புதமா சொல்றாரு. ஆனா தொடக்கத்துல நான் இந்த கதைய அம்மா சொல்லும்போது நான் கூர்ந்து கவனிச்சேன். சுமைதாங்கி கல்லை பற்றி அவர் ஏன் சொல்லணும்? சுமைதாங்கி கல்லை அங்கு முத்தாய்ப்பா வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த சுமைதாங்கி கல் என்ன? சுமையோடு வருபவர்களுக்கு மற்றவருடைய துணை இல்லாமல், உதவி இல்லாமல் அத இறக்கி வைக்கலாம். திரும்ப தோள்கள்ல அல்லது தலையில தூக்கி வைக்கலாம். அப்படி உயரமான ஒரு கல். 2 கல் நேரா நின்னுகிட்டு இருக்கும். குறுக்கு வாட்டுல ஒரு கல் இருக்கும். அதுதான் சுமைதாங்கி கல். அப்போ மற்றவர்கள் துணை இல்லாமல் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கலாம். இளைப்பாறி விட்டு அதை தன்னுடைய ம ம தலையில் சுமந்து கொண்டு செல்லலாம். ஆனா, அந்த சுமைதாங்கி கல்ல பற்றி அது அது நெறைய செய்திகள் உண்டு. நான் அந்த செய்திக்கு உள்ள போல. ஆனா, அந்த சுமைதாங்கி கல் அங்க என்ன ஒரு கல் விழுந்து கிடக்குது அப்படிங்கிற மாரி காண்றார். அப்ப அந்த ஊர்ல அந்த சுமைதாங்கிக்கள் ஒரு அகிரிணை பொருளா இருந்தாலும், மற்றவருடைய சுமைகளை தாங்குது, மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குது. இல்லையா? ஆனா அந்த ஊர்ல இருக்க அந்த சுமைதாங்கி கல்லு கூட ஒரு கல் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லும்போது, அந்த ஊரினுடைய அந்த மக்களுடைய நிலைமைய முன்னாடியே அவரு சொல்ல வர்றாரு. நமக்கு புரிய வைக்கிறாரு. இல்லையா? அப்போ எல்லோருக்கும் சுமையை நீக்கக்கூடிய மனிதர்களாக விளங்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு நிலை அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத, இந்த சுமைதாங்கி கல் மூலமா உணர்த்த விரும்புகிறாரோ என்று எனக்கு தோன்றிச்சு 1. 2வது இந்த விஸ்வநாத பிள்ளை. அவர பற்றி சொல்லும்போது, அந்த எல்எம்பி அத படிச்சிருக்காரு. அது சாதாரண ஒரு படிப்பு தான். ஆனா, ஏன் அந்த படிப்பெல்லாம் அப்ப படிக்க விட்டாங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டுல இந்த வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய அந்த ஆங்கில மருத்துவம் இந்தியாவுல பெருகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இந்த எல்எம்பி படிப்பு அதிகமா இருந்திருக்கு 19ஆம் நூற்றாண்டுல. அ அ அதனா அந்த அடிப்படையில இவருக்கு சில அ ம ம் உதவிகள் கிடைச்சதுனால, பண உதவி கூட கிடைக்குது. அதனால இவர் படித்து முடித்தார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க 1.
இன்னொன்னு இவர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதனால என்ன பண்றாரு, விபூதியெல்லாம் ஏன்னா இவர் பிள்ளைமார் வேற. அதனால விபூதிகள்லாம் பூசிட்டு போறாரு. அத அவங்க எதுவுமே சொல்லல. யாரு ஆங்கிலேயர்கள் பிற மதத்தவர்களுடைய அந்த மத குறியீடுகளை மதித்தார்கள். அதுதான் உண்மை. அப்படி அவரு காட்டுறாரு புதுமைப்பித்தன் அவர்கள். அப்படி காட்டும்போது என்ன அப்படின்னா, இங்க ஒரே மதத்தை சார்ந்தவர்களையே மதிக்காத நிலை இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு. அல்லது நம்ம அத வெளிப்படையாவே எடுத்துக்கலாம். இது அவர் சொன்ன 2வது முத்தாய்ப்பான கதை. ஒரு கருத்தாக எனக்கு தெரியுது. அதுக்கு அடுத்து சொல்லும்போது, கடைசியா கதை எங்கெங்கேயோ போது. ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையில உள்ளவர்கள் கூட பணம் படைத்தவர்களுக்கு ஆதரவா தான் இருக்காரு. அதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்போ இந்த மனிதர்கள், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கவில்லை அப்படிங்கிற இந்த மருதப்பன் சலூன் கடை வைத்து அ ம் படாத பாடுபட்டு முன்னேறினாலும் கூட, வசதியாக இருந்தாலும் கூட, ஆனால் அவன் வந்து ஜாதிய ரீதியாக ஏழையாகத்தான். ஏழை என்றால் மோழையும் பாயும். இங்க இந்த மருதப்பன் என்னதான் பணக்காரனா இருந்தா கூட, அவன் ஏழை தான். எந்த வகையில ஏழை அப்படின்னா, ஜாதிய ரீதியாக அவன் ஏழை தான் என்று சொல்வது போல இந்த கதை இருக்கு. ஏன்னா சமுதாயத்தில அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கு. அதனால தான் அவனுடைய முழங்கால், முட்டியெல்லாம் உடைக்கப்படுது. அவன மனிதனாகவே மதிக்காத ஒரு நிலை இருக்கு. இந்த போக்கு ரொம்ப ரொம்ப மட்டமான செயல் அப்படிங்கிறத அவர் இந்த நாசகார கும்பல்லாம் சேர்ந்து தன் ஒரு மனிதன் என்ற ஒரு நிலையை கூட மதிக்கவில்லையோ என்று ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு. இந்த மதமாற்றம் என்பது இந்த சீர்கேடுகளால் தான் நிகழுது அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு. அந்த மரைக்காயர் இறங்கி வரும்போது சொல்றாரு இல்லையா? இந்த இந்த இருவரும் யாரு மருதப்பரும் அவர் கூட அவர் மருதப்பர்ன்னு சொல்லல. வைத்தியர் வாழ் அப்படின்னு தான் சொல்றாரு. அவரும் அவருடைய பெண் ஜாதியும் இஸ்லாமிய மதத்துக்கு தழுவுறாங்க. இந்த மதமாற்றம் ஏன் நிகழுது அப்படின்னா, இது மாதிரியான இந்த நாசகார கும்பல் செய்யக்கூடிய அட்டூழியங்களால் தான் நிகழுது என்பதையும் இந்த கதையில மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார். சமுதாய சீர்கேடுகளை, ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, அதனால் வரக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த கதையில் அவர் மிக முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி, நன்றி. மணித்துளி பாலசுப்ரமணியா ரொம்ப 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 நன்றி. எப்பவுமே பின்னூட்டம், உங்களோட பின்னூட்டம் கதை சொல்லிக்கும் ஒரு 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 புதிய சிந்தனையை உருவாக்கும். கேட்போருக்கும் ஒரு புதிய செயலாக்க சிந்தனையும் உருவாக்கும். அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா சிவசுப்ரமணியன் தோழர் ஐயா. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாசகார கும்பல் கதை பெருசா இருந்தாலும் தன்னுடைய வெண்கல குரலால் ரேவதி டீச்சர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த கதாபாத்திரங்களை வகைப்படுத்தி பிரிச்சு பட்டியலிட்டு சொன்னது புதுமைப்பித்தன் கதை எழுதுறதுக்கு வகைப்படுத்தி பட்டியலிட்டு இருப்பார்ல, அதை அப்படியே இப்ப அருமையாக சொல்லி விளக்கியது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. இந்த கதையை இவரை தவிர வேற யாரும் இவ்வளவு அருமையாக சொல்ல முடியாது. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல உயர் ஜாதியினரின் சர்வாதிகாரத்தை, முதலாளிகளின் சர்வாதிகாரத்தை பட்டவர்த்தனமாக வெளிக்காட்டி இருக்கிறார் புதுமைப்பித்தன். அதுதான் மையம் அது நாசகார கும்பல் அதுதான். இந்த சுமதாங்கி கல்லை பற்றி ஐயா பனித்துளி ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் நினைச்சிருந்தேன் அது ஒரு குறியீடு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த கதையினுடைய மையக்கருத்தை விளக்குவதற்கான ஒரு குறியீடு, அவ்வளவுதான். இதுல ரொம்ப திருநெல்வேலி பேச்சு தமிழ் ரொம்ப வருது. அதுல 1, 2 சொல்லுதேன். இல்ல இந்த கேரளாக்காரங்களானே குரலி வித்தை செய்வாங்கங்கிறதையும் குறிப்பிடுகிறார். போற போக்குல மலையாளக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நன்றி அப்படிங்கிறத நன்னின்னு சொல்றாரு. தேவலையா அப்படின்னு கேட்போம், அது தேவலை அப்படின்னு கேட்காரு. நலமாங்கிறது பொருள் தான். பிறகு தொப்ளான் அது ஒரு காரண பெயர். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல சுப்பு பிள்ளை மட்டும் நாசகாரன் இல்லை, பொதுவா சாதி வர்க்க வந்ததுதான் குறிப்பிடுகிறாரு. அதுக்கு விஸ்வநாத பிள்ளை சாதிய சர்வாதிகாரம் பண்றாரு. அதை ரொம்ப நல்ல வெளிப்படையாவே காட்டியிருக்காப்புல. அந்த சுமைதாங்கி கல்லு போல
எல்லா சுமைகளையும் இந்த கீழ் கீழ்மட்டத்தில் உள்ள சாதியினர்கள் ரொம்ப படாப்படுறாங்க அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் விளக்கி சொல்லியிருக்கிறது. நாசகார கும்பல் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்குது. இன்னொன்னையும் இது பண்ணலாம். அதாவது மூக்கன் தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சிருந்தத விஸ்வநாத பிள்ளைகிட்ட மறைச்சிட்டான்னு இல்லை, இவர் ஆதிக்கம் பண்ணி தான் அவர்கிட்ட நிலத்தை வாங்குறாரு. அதனால அவனால சொல்ல முடியல. ஆனா மரைக்காயர் என்கிட்ட ஏற்கனவே அடமானம் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதும் சொன்னதுதான் அவருக்கு புரியுது. அவர் கோர்ட்டு பார்த்துக்கிடுவோம்னு கோர்ட்டுன்னு குறிப்பிடுகிறார். கோர்ட்டுக்கு போனா அது ஒரு நாசகார கும்பல்னு தான் குறிப்பால் சொல்லுகிறார் என்று கருதலாம். இதுல இன்னொன்னு புதுமைப்பித்தனுடைய மொழி நடை, அதாவது எல்லாரையும் மரைக்காயர் வாழ் வைத்தியர் வாழ் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாழ்ன்னு சொல்றது பிராமண பேச்சு. அவாள் இவாள் அப்படின்னு சொல்லுவாப்புல. அத இந்த பேருக்கு பின்னாடி சாதிக்கு பின்னாடி போட்டு குறிப்பிடுகிறார். இல்ல தோழர், அவங்க பிள்ளைமார் அப்படி பேசுவாங்க. நெல்லையில் உள்ளவங்க பிள்ளைமார் பேசுற பாஷை அவாள் இவாள். சரி ஆமா சரி. வாழ்ன்னு பொதுவா பிராமணர்கள் பேசுவாங்க. நெல்லை மாவட்டத்துல நெல்லை பகுதியில இருக்கக்கூடிய அந்த பிள்ளைமார். அந்த அந்த குறிப்பிட்ட அம்மா சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படி அந்த 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 சொல்லாடல் அதிகமா பயன்படுத்துவாங்க. கொஞ்சமாலாம் இல்ல, அதிகமாவே பயன்படுத்துவாங்க. சார்வாள் அப்படிம்பாங்க. சார்வாள். ஆமா ஆமா ஆமா. சரிதான் சரிதான். அது முன்னாடியே இந்த மாதிரி பேச்சு வந்துச்சு. அதாவது அங்க உள்ள வேளாளர்கள் பிராமணங்களை விட நாங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்கன்னு. அது அது கார்கார்த்த பிள்ளைமாருன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப உயர்ந்தவங்கன்னு தங்களை சொல்லிக் கொள்ளுவார்கள். அது குறிப்பா இது பண்ணுது. அந்த கடைசியில கோர்ட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கோர்ட்டும் ஒரு நாசகார கும்பல் தான். 2 பேர்ட்ட உள்ள சொத்துக்களையும் பறிச்சுட்டு இந்த வெம்பரப்பா விட்டுருவாங்க. அது ஒரு நாசகார. இப்படி சாதி வர்க்கம் இந்த மாதிரி எல்லாவற்றையும் சேர்த்து நாசகார கும்பல் என்று மையப்படுத்தி சொல்லி இருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அந்த கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த மன்றம் ஏற்கவில்லை. அதை தவிர்க்கலாம். ஏன்னா இது பொது வெளியில் நடக்கக்கூடிய ஒரு இலக்கிய அமர்வு. அப்படிலாம் நம்ம அந்த சொல்லாடலை ஏற்பதும் இல்லை, ஏற்கப் போவதும் சரி, இல்லை. திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதை நீக்கம் செய்கிறோம் என உறுதியளிக்கிறோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சொல்லாடல்களை தவிர்ப்பது நலம். நன்றி. அடுத்ததாக முத்துத்தோழர் இருக்கீங்களா? எதுவும் சொல்றீங்களா? நான் இப்பதான் பார்க்குறேன். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொல்ல நிகழ்ச்சி நிஜமாவே கேட்க முடிஞ்சது, நல்லா கேட்க முடிஞ்சது. இடையில தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. ரேவதி தோழர் கதை சொன்ன விதம் ரொம்ப 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 அருமையான ஒரு கதை சொல்லல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இன்னைக்கு கருத்துக்களை தெரிவிச்ச எல்லாருமே வெண்கல குரல், கணீர் குரல், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த குரல்ல இருக்கக்கூடிய வசீகரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வசீகரம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு அன்பான மனமும் பண்பான குணமும் அவங்களுக்கு உள்ள இருக்குது. அதனாலதான் அந்த குரல்ல இயல்பாவே அந்த வசீகரம் அப்படிங்கிறது வருதா நான் கருதுறேன். அம்மாவோட நேர்ல நம்ம பேசும்போதும் சரி, போன்ல பேசும்போதும் சரி, இப்ப இணையவழியில அவங்களுடைய குரலை கேட்கும் போதும் சரி, அந்த அன்பும் பண்பும் நல்லாவே தெரியுது. வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இன்னைக்கு கதை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கதையை பத்தி, கதையோட விமர்சனம் மூத்த தோழர்கள் நிறையவே சொல்லிட்டதுனால ஒரு 2 பொதுவான விஷயத்தை மட்டும் நான் பகிர ஆசைப்படுறேன். ஒண்ணு, புதுமைப்பித்தன் ஐயாவுடைய கதைகளா இருந்தாலும் சரி, தோமுசி ரகுநாதன் ஐயா கதைகளா இருந்தாலும் சரி, அழகிரிசாமி ஐயா, கவிஞர் நம்ம தமிழ்மொழி ஐயா, ராஜநாராயணன் ஐயா, இப்படியே எழுத்தாளுமைகள்
பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே, அதாவது நல்ல எழுத்தாளர்கள் எல்லாருமே எழுதக்கூடிய கதைகள நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஒவ்வொரு கதையுமே அது வந்து வெறும் கதை அல்ல. அது ஒரு வரலாற்று பதிவு. நம்ம பல வருஷங்கள் கழித்தும் ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்கக்கூடிய, ஒரு வரலாற்றை நம்மளுடைய அ மனக்கண்ல ஓட விட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆதாரமாக வந்து அது இருக்கிறத வந்து கவனிக்க முடியுது. அதே நேரத்தில இந்த கதைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மொழி நடை, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, மொழி மாற்றம் மொழி வந்து எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே இவ்வளோ மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னாக்க, அ இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால வந்து போய் பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு நம்ம மொழி வந்து இருந்திருக்கும்? என்ன மாரி உச்சரிச்சுப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும்போது ரொம்ப வியப்பா தான் இருக்குது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து ஆ நம்ம முன்னோர்களுடைய கதைகள் வந்து நமக்கு வந்து கத்துக் குடுக்குது. அதற்கு இந்த கதையும் விதிவிலக்கல்ல. கதை மிக மிக அருமையா நெறைய கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும், அந்த காலகட்டத்தில நடந்த விஷயங்கள அப்படியே வந்து மிக தெளிவா பதிவு பண்ற ஒரு கதையாகவும், நிறைய அந்த சொல்லாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து மிகச் சிறப்பான ஒரு ஆவணமாக அந்த கதை வந்து இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்தா வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழமையே. ஐயா பிரபாகர் ஐயா, உங்கள் கருத்து. இது புதுமைப்பித்தன் வந்து இந்த பிள்ளைமாருடைய அந்த அசைவுகளை பூரா உள்வாங்கி, அவரும் பிள்ளைமார் தான், புதுமைப்பித்தனும் பிள்ளைமார் தான். அதை பூரா உள்வாங்கி அதை ஒரு இதா இது பண்ணி இந்த கதையை வந்து இது பண்ணியிருக்காரு. நல்ல கதை தான். குவலயர்சாமி வந்து ஒரு கதை ஒண்ணு, அந்த பிள்ளைமார்களுடைய அந்த அந்த பிறவி குணத்தை இது பண்றதுக்கோசரம் ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பார், சுயரூபம் ஒண்ணு. அது வந்து அதுல அந்த பிள்ளைமார் வந்து இட்லி கடை வச்சிருப்பார். இன்னொருத்தர் வந்து தேவமார். அவர் ரொம்ப வறுமையில, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. காலையிலேயே போய் அந்த இட்லி கடையில உட்கார்றாரு. வித்தது போக மீதி ஒரு 4 இட்லி இருக்கு. அந்த 4 இட்லிய நமக்கு கொடுத்தானே அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவர் நினைக்கிறாரு. ஆனா அவரு வந்து கொடுக்கக்கூடிய மனோநிலையில அவர் இல்லை. இப்படி 2 பேரும் இது பண்ணி கடைசியில கடையை எடுத்து வச்சு பூட்டி வீட்டுக்கு கிளம்புறாரு நைட்டு. ஆமா, அந்த பூட்டு கடை அடைக்கிற நேரம். அவரும் அவர் நிலையில இருந்து கொஞ்சமாவது விட்டு கொடுக்கல அந்த பிள்ளைமார். இவரும் அதை கொடுத்தான்னு உரிமையா அப்படி, அதான் விக்கலையா அந்த இட்லியை நமக்கு சாப்பிட கொடுத்தானே, நம்ம பசி வந்து காதை அடக்கி வயிற்ற கிள்ளுது அப்படின்னு சொல்லி இவர் இப்படி 2 பேரும் கதவை பூட்டி பின்னாலே நடந்து வந்து அந்த இட்லி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இவர் தேவர் கேட்க, அவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது. 2 பேரும் மல்லுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைவாளுடைய அந்த மனோநிலைய குவலசாமி பதிவு, அது தேவரும் அதே நிலை, அவருடைய அந்த மனங்களுடைய நிலைகளை இது பண்றது அந்த குவலசாமி அந்த சுயரூபம்ங்கிற இது. அதுல வந்து அந்த பிள்ளைமாருடைய அந்த அந்த தன்மையை அதுல பதிவு பண்ணியிருப்பார். அருமையா இருக்கும் அந்த கதை. இது புதுமைப்பித்தனும் அதேதான். அதுல ஒவ்வொன்னையும் அந்த இது அதுக்கான இடங்களை வச்சு இது பண்ணி அருமையா சொல்லி பதிவு பண்ணியிருக்கார் புதுமைப்பித்தன். அருமை. அந்த அம்மா நவநீத அம்மா செலா சொல்லல், அந்த கதை சொல்லல் வந்து செலா சொல்லல், அப்படி ஒரு குரல் அந்த அம்மா சொன்னதும் விதமும் அருமை, அட்டகாசம், நல்லா இருந்தது, ரசிச்சோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ரேவதி அம்மா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? பொதுச்செயலாளர் பேச போறாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னூட்டம் வழங்கிய தாத்தூர் கணேசன் தோழர், என்னுடைய தோழி அரசெல்வி,
எங்கள் வீட்டுக்காரர் விஜயா தேர்ராஜன் அம்மா அவர்கள், பனித்துளி ஐயா அவர்கள், சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள், ஏஆர்எம் முத்து தோழர், பிரபாகரன் அண்ணா, மற்ற அனைவருக்கும், என்னுடைய தம்பி கருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் களம் அமைத்து கொடுத்த டாக்டர் எங்கள் பக்கத்தாலே இருக்கிறது எங்களுடைய கொடுப்பினை என்று நான் அதை நிறைய பெருமைப்படுவேன். அவங்கள நினச்சி நான் சின்ன வயசுல எனக்கு இப்படியெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உண்டு. இப்பயாவது கிடைத்ததே என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலைஞர்களுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். ஐயா பிரபார் ஐயா எதுவும் சொல்றீங்களா? ஆமா சொல்றேன். இந்த நிகழ்ச்சி இது மாதிரி நிகழ்ச்சி வந்து யாரும் செய்யறது இல்லை. பெரும் பெரும் ஒரு பெருத்த ஒரு விஷயம் நீங்க பண்றது. அடேப்பா நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், வீட்டுக்கு பார்க்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் உங்களை பத்தி. இந்த மாதிரி மருத்துவர் அறம் இந்த மாதிரி பண்றாரு, யாருமே பண்றது இல்லை. ஒரு படைப்பாளியுடைய படைப்பை கூட படிக்கிறது இல்லை இப்போ. இந்த மாதிரி இருக்காங்க. அந்த நிலையில நீங்க வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நீங்க பண்றது பெரும் விஷயம். ஆமா, அதை நான் நினைச்சு பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு கோஹோஸ்ட். ஓகே. கோஹோஸ்ட் உங்களுக்கு தரலையோ? கொடுத்துருந்தா நான் ஆஃப் பண்ணாலும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, முடிய போகுது. பொதுச் செயலாளர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சமீபத்துல சிவசுப்ரமணியம் தோழரை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஜாதிய பத்தி புதுமை புத்தன் ஒண்ணு எழுதியிருப்பார். அந்த கதை நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆச்சு. 100 கதைகள் கிட்ட நம்ம படிச்சிட்டோம், ஆனா அப்படி ஒரு கதை படிக்கலையே. என்ன நாசகார கும்பல்னு ஒரு கதை, நீங்க அதை படிக்கலையா இன்னும் அப்படின்னாரு. இன்னொரு 4-5 கதை தான் சொல்லல, அதுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஒரு 8 கதை சொல்லலன்னு, அதுக்குள்ள வரும், நீ அதை பாரு அப்படின்னாரு. இது வந்து ஒரு கிராமத்தை குறுக்கு வெட்டு தோற்றமாக வெட்டி சாதிய மனநிலை எப்படி இருந்தது, ஆனா ஒவ்வொருத்தருக்குமான சாதிய மனநிலை. அப்ப இதையும் சொன்ன புள்ளமாரும் தேவமாரும் சேர்ந்து எப்படி ஒரு குடியானவரோட இது பண்றாங்கன்னு தான் அந்த கதை, நீ படி அப்படின்னாரு. இது வந்து இது வந்து நீங்க வந்து 2 மருத்துவர்கள், ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய அந்த LMPன்றது லைசன்ஸ்டு மெடிக்கல் பிராக்டிஷனர், வேற வழி இல்லாதப்ப அப்ப இது வந்து அந்த புக் வந்து மெட்டீரியா மெடிக்கா, அது வந்து ஹெர்பு அந்த தாவரங்களை எப்படி யூஸ் பண்ணலான் இருக்கோம், அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப லேசானது. அது ஏன் படிச்சாருன்ற காரணத்தெல்லாம் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து முன்னாடி வந்து மருத்துவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் தான், நீங்க வந்து ஏன்னா விதியை மாத்துபவர்கள், அதனாலதான் அவங்கள வந்து குடியானவர்களுக்கு இன்னொரு பேர் வந்து மருத்துவர்கள். அவங்கள வந்து இந்த சமூகம் வந்து தீண்டத்தகாதவர்களா தான் வச்சிருந்தது. இன்னைக்கு வந்து உயிர் காக்கக்கூடியவர்களாக மாறினதுனால கடவுளுக்கு இணையானதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இப்ப வந்தது. முன்னாடி வந்து தீண்டத்தகாதவர்களாகத்தான் இவர் மருத்துவர்களும் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் விதியை மாற்றுபவர்கள். அப்படி அப்ப ஒரு குடியானவர் இருக்காரு. அப்ப ஒவ்வொன்றுலயும் நீங்க சொல்ற கொழும்புக்கு போறான் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர் போனா ரப்பர் தோட்ட தொழிலாளி, அதே இது வேளாளன் போனா ஒரு மண்டி, ஒரு தெருவுல உள்ள வியாபாரத்துக்கு போறான்னு அர்த்தம். இப்படிதான் இந்த சமூகம் இருக்கு அப்படின்றத தவிர நீங்க வந்து முக்கியம் என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து சுயஜாதி பெருமை இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல அதைத்தான் நம்மளுடைய நோக்கமாக வைத்திருக்கோம். அதுக்கடுத்து தன் சாதி மீதான விமர்சனம் இருக்கணும், அதான் முக்கியமானது. அது பாரதி வந்து மிகப்பெரிய அவன் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுவான். பார்ப்பான்ட்ட இருந்தும் இவங்கிட்ட இருந்தா விடுதலை வேணும்னு சொல்லியிருப்பான். சுதந்திரத்துல கூட சொல்லுவான், பார்ப்பானே ஐயர் என்ற காலம் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலம் போச்சே. இன்னொரு மறவன் பாடல, பேராசைக்காரங்கடா பார்ப்பான், ஆனால் பெரியதுரை எண்ணிலுடல் வேர்ப்பான், யாரானாலும் கொடுமை இழைப்பான், துறை என்றால் நாய் போலே உழைப்பான் அப்படின்னு தன் சாதியை சுய விமர்சனம் பண்றது. அப்படி பாரதி செய்ததை போல பிள்ளைமார் சாதியை ஒரு சுய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி எல்லா பிள்ளைமாரும் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா சாதிக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. பண்ணையாராக இருக்கிறவனுடைய குணம் எப்படி இருக்கிறது, ஒரு LMPயாக இருந்து வந்தவனுடைய குணம் எப்படி இருக்கிறது, சாதாரண ஒரு கடை வியாபாரம் பண்ணக்கூடியவன்
அந்த சுப்பையா பிள்ளை, அந்த சுப்பையா பிள்ளை தானே அவருடைய குணம் எப்படி இருக்கிறது, சாதாரண உழைப்பாளி பிள்ளைமாரோட நிலம் எப்படி இருக்கு. அவன் ஒரு சின்ன நிலத்தை பண்ணையார் கால போய் விழுகிறான், அதை வாங்க மாட்டேங்காரு. ஒரு குடியானவர் விற்கலாம்னு நினைக்கிறான், ஆனா பண்ணையார் வலிச்சு பிரிச்சு வாங்கிட்டாரு. ஆனா அதை அடகு வச்சிருக்கான். இப்ப ஓடி போயிட்டான், இலங்கைக்கு ஓடி போயிட்டான். அப்ப ஒரே சாதிக்குள்ள எத்தனை வித்தியாசம் இருக்குன்றதையும் காட்டுறாரு. அப்ப எது நிர்ணயிக்குது? சாதிதான் குணத்தை நிர்ணயிக்குதுன்னு பார்ப்பனியம் சொல்லுது. நம்ம இல்லை என்று சொல்கிறோம். அது அவனுடைய வாழ்நிலை தான் அவனுடைய சிந்தனையை உருவாக்கு, சமூகம் தான் சிந்தனையை உருவாக்குறது, சாதியால் இல்லை. அப்ப பண்ணையாருடைய சிந்தனை எப்படி இருக்கு? அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் கடைசியில் அந்த நிலம் அடமானம் வச்ச நிலத்தை தவறா வச்சுட்டாலும் கோர்ட்டுக்கு போவன்றாரு. நீ அந்த பண்ணையாரனுடைய குணங்களை எல்லாம், நிலவுடைமையினுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சாதி அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானன்றோம். அடிக்கட்டுமானன்றது உற்பத்தி மற்றும் உற்பத்தி உறவுகள்ல இருக்கின்றோம். மேற்கட்டுமானன்றது அந்த சிந்தனைகள்ல, ஒரு கோயில் நுழைவு, ஒரு பண்பாட்டுல இருக்கின்றோம். ரெண்டுலயும் சாதி இருக்கு. ரெண்டையுமே மிக அருமையா விளக்கியிருக்காரு. இப்ப தேவமார்கள்ட்ட இவரே பேசுறாரு, அந்த யாரு நம்ம மருதப்பனே பேசுறாரு. என்னப்பா பிள்ளைமாருக்கான ஊராது, நம்மளும் தானே வாழ்றோம், நமக்கும் உள்ளல, நீங்க எல்லாம் தேவன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தா அப்புறம் என்ன, அது அவனுக்கு மட்டும் ஊரா அப்படிலாம் கேட்கிறாரு. அப்பெல்லாம் கேட்டுக்கிறான். ஆனா அவன் என்னது, பண்ணை அடிமை. தேவன் யாருன்னா ஒரு பிள்ளைமாருக்கான பண்ணை அடிமை. இப்ப இவன் என்ன செய்யணும்? இவன் அவன் சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். அப்ப எப்ப அதே நேரத்துல ரெண்டு குடியானவர்கள், குடிமகன்களோட குணத்தையும் காட்டுறாரு. ஒருத்தர் மருதன், இன்னொருத்தர் நம்ம இன்னொரு குடியானவர். ரெண்டு குடியானவர். இந்த குடியானவர் எப்படி, மருதப்பனுக்கு எப்படி இந்த குணம் வந்தது? இவன் இலங்கை போயிருக்கான், பொருளாதாரத்தால் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறான். பொருளாதாரத்தால் வளர்ச்சி அடையும் போதுதான் இந்த சாதிய உடைமை சமூகத்தை கேள்வி கேட்பதற்கான தைரியம் வருது. என்கிட்டையும் காசு இருக்கு, பண்ணையார்கிட்டையும் காசு இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே காசு தானே கொடுக்குறோம், அப்ப நீ யார்கிட்ட அவன்கிட்ட மட்டும்தான் காசு இருக்கா, அப்ப நான் வாங்குறேன். கார வீடு, 2 மாடி கார வீடு கட்டி இருக்குது. அதுக்கு இடையில இது என்ன கொண்டு வர்றாருன்னா, இந்த சமூக சமத்துவத்தை வலியுறுத்திய நிறுவனங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வர்றாரு. இந்த இவர் எப்படியா இருக்கா, அந்த கடை வச்சிருக்காரு பிள்ளைமாரு, ஏன் வைத்தியர்வாள் அப்படின்னு கூப்பிட்டாரு? அது அவனை குடியானவரை மரியாதை கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. நீ மரியாதை குறைவாக அவன் இவன் என்றுதான் சொல்லுவாங்க. வாள்ன்றது ஒரு வாத்தியார் வாள், போலீஸ்கார் வாள் அப்படின்றப்ப வைத்தியர் வாள்னு ஏன் சொன்னாருன்னா, இவர் ஆரிய சம்பத்தை, ஆரிய சமாஜம் இப்ப வருது. ஆரிய சமாஜம் என்ன சொல்லுது? சாதி வேற்றுமை கூடாதுன்னு சொல்லுது. வேதங்களை தூக்கி பிடிக்கணும், ஆனா இந்து மதத்தில் உள்ள சாதி தீண்டாமையில் வேண்டான்னு சொல்லுது. அப்ப அந்த சிந்தனை இருக்கிறதுனாலதான் அவர் வாள் சொல்றாரு. ஆனா அவரே எப்படி இருக்கு, சரி நம்ம சாப்பிட போவோமான்னு கேட்காரு அந்த மருதப்பன். ஒரு கட்டத்துல அந்த கடை வச்சிருக்க பிள்ளைமார்ட்ட, என்னடா அவன் நம்மள ஈக்குவலா கூப்பிடுறானே அப்படின்னு. 2 பேரும் ஒன்னாத்தான் குளிக்க போறாங்க, கிணத்துல இறைச்சி குளிக்கிறாங்க. ஏன்னா இவர் வாழ்வு ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு. இவன் கடை வச்சிருக்காரு, அவருக்கு எதிர்த்தாப்புல 2 மாடி வீடு, கார வீடு கட்டின அந்த வைத்தியர் அவரு. அப்ப அவருக்கு ஸ்டேட்டஸ், ஆனாலும் அவருக்குள்ள சாதிய தீண்டாமை இருக்குது. இவன் போய் வாங்குறதா அப்படின்னு பண்ணையாட்ட போய் பத்தவும் வைக்கிறாரு. அப்ப இந்த டாக்டர் எப்படி இருக்காரு, விஸ்வநாத தாஸ், அவர் பிணத்தை அறுக்கக்கூடிய ஒரு இது படிச்சிருக்காரு. ஆனாலும் நாஸ்திகர் இல்லை. இவர் ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்தவர், வகுப்புவாரி உரிமை, இடஒதுக்கீடை பத்தி பேசுபவர், ஆரியர்களுடைய பிராமண ஆதிக்கத்தை பத்தி பேசுவார், சைவத்தை உயர்வாக பேசக்கூடியவர். இருந்தாலும் இவர் மனதிலும் தீண்டாமை இருக்கிறது. ஆனா அந்த தீண்டாமை வேறுபடுது. பண்ணையார் அவருடைய மூட்டை உடைக்க சொல்றாரு. அதை ஏவல் ஆளுகளாக இருக்கக்கூடிய அந்த தேவமார் என்ன பண்றான், போய் அடிக்கிறான், மூட்டை போய் அடிக்கிறான். அப்ப இவர் போய் தடுக்கிறார். பண்ணையாரும் பிள்ளைமாறுதான், இந்த விஸ்வநாதனும் பிள்ளைமாறுதான். ஆனால் வேறுபாடு இருக்குது, சாதிய தீண்டாமைகள்ல வேறுபாடு. மிக அருமையான சித்தரிப்பு. முழுக்க முழுக்க ஒரு சாதி சமூகம், இந்த சமூகம் எப்படி சிந்திச்சது, நீங்க பண்ணையார் எப்படி சிந்திச்சாரு, ஒரே சாதிக்குள்ள இவர் எப்படி சிந்திச்சாரு, கடைக்காரன் எப்படி சிந்திச்சான், ஏழை விவசாயி எப்படி சிந்திச்சான், இவன் இந்த குடியானவர் சமூகத்தில் அவரு இந்த கேள்வி கேட்கக்கூடியது. அந்த குடியானவன், இன்னொரு ஏழை குடியானவன் இருக்கானே, அவன் ஏன் இவன் இந்த இது பண்ண மாட்டேன்னா, அது ஏன்னா இவன்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அந்த இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அப்ப அந்த கடனை கொடுக்கல அவரு. அதுக்காண்டி இவர் சொல்ற, நீ அவனுக்கு போகாத, அவங்க என்ன பிள்ளை. இது பல இடங்களில் வந்துகிட்டு இருக்குது. பறை அடிக்க மாட்டோம்னு சொல்றாரு. பறை அடிக்க மாட்டேன்டா,
எதுக்கு நாங்க மட்டும் அடிக்கணும், ஏன் நீங்க எல்லாம் அடிங்க அப்படின்றது. இன்னைக்கு மாறுது, எல்லாம் மாறுது. துப்புரவு தொழிலாளிகள்ல இன்னும் 20% வந்து நான் தலித்து வந்திருக்காங்க இப்போதைக்கு. இது காலம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு 1937ல ஒரு இலக்கிய படைப்பின் மூலமாக நாம் சொல்கிறோம். சாதியை பத்தி நாம் சொல்லும்போது சாதி அடிக்கட்டுமானமாக உற்பத்தி உறவாகவும் இருக்கிறது. மேற்கட்டுமானத்தில் சிந்தனையாக, பண்பாடாக, வழிபாடாகவும் இருக்கிறது. ரெண்டும் மாற வேண்டும். ஆனால் மார்க்சியம் சொல்கிறது அடிக்கட்டுமானம் மாறினால்தான் மேல் கட்டுமானம் மாறும்ன்றது. மிக அருமையா சொல்லியிருக்காரு. ஏன் வந்து அவர் வந்து எதிர்த்து கேட்டாருன்னா, இவருடைய அடிக்கட்டுமானம் மாறிடுச்சு, உற்பத்தி உறவு மாறிடுச்சு. அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், பிள்ளைமார்களையும் டாக்டர், குடியானவர்களையும் டாக்டர், வெவ்வேறு பிரிவு, ஆனாலும் டாக்டர் 2 பேரும் வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நான் ஏன் உனக்கு அடிமைப்பட்டு இருக்கணும், நான் ஏன் நிலம் வாங்கக்கூடாது அப்படின்றவர். அந்த இதுதான், அதைத்தான் நாம சொல்றோம். வர்க்க போராட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் ஜாதி ஒழிப்பும் இருக்க வேண்டும். சாதி ஒழிச்சதுக்கு அப்புறம் வர்க்க போராட்டம் நடத்துவதென்று வர்க்க போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதனுடைய கூட தீண்டாமையும் ஒழிக்க வேண்டும், சாதியும் ஒடுக்குமுறைகளையும் சாதி சமத்துவத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்ன்றதான். மிக அருமையான கதை. எனக்கு வந்து இந்த படிச்சவனே ரொம்ப ஒரு புதுமைப்பித்தன் வந்து 1937ல நம்ம இவரு சொன்னாங்களே நம்ம கீரா பிரபாகர் சொன்னாரு, அந்த சுயரூபம் ரொம்ப அருமையா இருக்கும். 2 இட்லிக்காண்டி சண்டை போடுவார். அந்த பேர் வந்து மானஸ்தர். நாங்க ஆண்ட பரம்பரைன்னு பாரு, ஆனா இன்னைக்கு பட்னி, 4 நாளா பட்னி. அந்த ஊசி போன இட்லிக்காண்டி சண்டை போடுவாரு. கடைசியில என்ன முடிப்பாருன்னா, அவர் வந்து அந்த புலமார் வந்து என்ன ஒண்ணாச்சு தொலைஞ்சு போடான்னு கொடுப்பாரு. இவன் வந்து சாப்பிட மாட்டேன்னு போயிடுவான். ஆனா அவர் ஒரு வீரம், என்னுடைய வீர பரம்பரையை நான் மெயின்டைன் பண்ணிட்டேன்ற ஒரு பெருமிதத்தோட போவார். மிக சாதிய பெருமையை அப்படி தோல் உரிச்சு காட்டியிருப்பார் சுயரூபன்ற கதையில. இதுவும் அதுக்கெல்லாம் முன்னோடியாக புதுமைப்பித்தர் செய்திருக்கார். மிக அருமையான கதை. இந்த சேர்மானம் எப்படி சேருதுன்றதையும் காட்டியிருக்காரு. அப்ப இஸ்லாமியர்களோட பங்கு என்னன்னு காட்டிடுறாரு. நீங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க எங்கடா போய் சேருவாங்க. ஏன்னா திருநெல்வேலியில வந்து ஆசுகுசுமுடியும் பதிவு பண்ணியிருக்காரு. பஞ்சமர்கள் சீட்ல அமரக்கூடாது பஸ்ல. அப்படி கவர்மெண்ட் பஸ்ல டிக்கெட் அடிச்சு கொடுத்திருக்கான். டிக்கெட்டுக்கு பின்னாடி பஞ்சமர்கள் பேருந்தில் உள்ள இருக்கையில் அமரக்கூடாதுன்னு போட்டிருக்கான். அப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, தலித் அவர் வந்து என்ன பண்றாரு, இஸ்லாமியரா மாறிடுறாரு. அன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்காரு. உடனே வந்து ஒருத்தன் கேக்குறான், ஏங்க இந்த டிக்கெட்ல ஒண்ணு போட்டிருக்கே பாத்தீங்களான்றாரு. ஏய் நான் வந்து இப்ப அகமது, நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி பஞ்சமர் கிடையாது, நான் வந்து அகமது, நான் உட்காரத்தாண்டா செய்வேன்றார். அப்ப திருநெல்வேலி பகுதியில் இஸ்லாம் என்ன செய்ததுன்னையும் இந்த கதையில் மரக்காயர் மூலமாக கொண்டு வந்திருக்காரு. மிக அருமையான, அதாவது ஒரு படைப்புன்றது அந்த காலத்து மக்களின் வாழ்க்கை வரலாறை சொல்றது மிக அருமையான கதை. ஒரு சின்ன இது என்ன, ஒரு நிலத்தை வாங்கணும்ன்றாரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர், பண்ணையார் விட மாட்டேங்க, இதான கதை. ஆனா இத விரிச்சு விரிச்சு போறாருல, அவங்க எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, சுவாரஸ்யம் கூடிக்கிட்டே போகுது. இந்த இது கூட சொல்லுவாரு, அட்டங்க யோகம் அதுவும் சொல்லுவாரு. இந்த ஒவ்வொன்றிலையும் நீங்க வந்து துருவி துருவி போனால் மிக அருமையான கதை. ஒரு புரோட்டோடைப்பா வந்து வைக்கலாம் இந்த கதையை வந்து. ஒரு கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி விவரிச்சு செல்ல வேண்டும்ன்றதுக்கான ஒரு மாடல் கதையாக இது வைக்கலாம். டீச்சர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க, எதையுமே விடல. இது ஒரு பெரிய கதை, எப்படி சொல்ல போறாங்கன்னு நினைச்சுக்கிறதோ. அவங்க ரொம்ப நாள நம்மளுடைய இதுக்கும் அல்ல, அதுல இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக சொன்னாங்க. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாகவே நாம் பார்க்கிறோம். மனநிறைவாய் ஒரு கதை, வெகு மனநிறைவாய் பின்னூட்டங்கள் என நிறைந்து நம்முடைய தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளை சரியான இலக்கை நோக்கி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பயணிக்கிறது என்கிற மனநிறைவோடு தோழர்களை, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்து இலக்கியத்தால் இணையத்தால் இரவு 8 மணிக்கு இல்லங்களில் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.